हरे हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை அல்லது மாலை வணக்கங்கள். பகவத்கீதையினுடைய 14வது அத்தியாயம் குணத்ரய விபாக யோகம், ஜட இயற்கையினுடைய 3 குணங்கள் அதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஆம். So, முதல் 2 பகுதி பார்த்துட்டோம். முதல்ல வந்து கிருஷ்ணர் வந்து அந்த ஞானத்தை பற்றியுடைய முதல் பகுதியில் முதல் 2 ஸ்லோகங்களில் வந்து என்ன ஞானம் சொல்ல போகிறேன் அர்ஜுனா அப்படிங்கிறது வந்து அந்த ஞானத்தினுடைய சிறப்பை பற்றி சொல்கின்றார். அந்த ஞானத்தை பற்றிய சிறப்பு அதை வந்து மிகவும் உன்னதமான அறிவு அப்படிங்கிறார் கிருஷ்ணன். உன்னதமான அறிவு ஏன்னா வந்து அது வந்து நமக்கு வந்து பக்தி யோகத்தை பின்பற்றுவதற்கு உதவியாக இருக்கின்றது. அதனால் மிகவும் உன்னத அறிவு அப்படிங்கிறார். அப்புறம் வந்து கிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னா வந்து நம்ம வந்து எப்படி வந்து முதல்ல வந்து இந்த ஜட இயற்கையினுடைய தொடர்பில் வந்தோம், ஜட இயற்கையினுடைய தொடர்பில் வந்து எப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து கிருஷ்ணன் சொல்கிறார். ஜட இயற்கையினுடைய தொடர்பில் வந்து நம்ம வந்து அர்ஜுனா நான் தான் வந்து எல்லாருக்கும் வந்து விதையளிக்கும் தந்தை, நான் தான் வந்து இந்த உயிர்வாளிகள் அனைவரையுமே வந்து இந்த லோகத்தில் வந்து உள்ளே வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து கிருஷ்ணன் வந்து அதை சொல்கிறாரு. அதோட வந்து முதல் பகுதி வந்து கிருஷ்ணன் வந்து முடிப்பார். இரண்டாவது பகுதியில் வந்து கிருஷ்ணன் வந்து என்ன ஆரம்பிக்கிறாருன்னா அந்த ஜட இயற்கை வந்து ஆத்மாவை ஒன்று எவ்வாறு பிணைக்கின்றன, எவ்வாறு பிணைக்கின்றன ஆத்மாவை அப்படிங்கிறத பற்றி கிருஷ்ணன் சொன்னார். இரண்டாவது பகுதியில் வந்து கிருஷ்ணன் வந்து ஜட இயற்கை வந்து ஆத்மாவை எவ்வாறு பிணைக்கின்றன. ஹம், மூன்று எல்லா உயிர்வாளிகளுமே வந்து ஏதாவது ஒரு குணத்தினால வந்து பந்தப்பட்டு இருக்காங்க. சத்துவ குணம் வந்து அதில் வந்து உயர்ந்தது அர்ஜுனா, அது வந்து மற்றதை விட தூய்மையானது. இருந்தாலும் வந்து அதுவும் வந்து நம்மளை வந்து பிணைக்கின்றது அப்படின்னு சொன்னார் கிருஷ்ணர். சொன்னா ஆஹ், ஜட இயற்கை வந்து 3 குணங்களான சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இந்த உயிர்வாளி வந்து இந்த குணங்களுடன் தொடர்பு வரும்போது கட்டுப்படுத்தப்படுகின்றான். இந்த 3 குணங்கள் வந்து உயிர்வாளிகள் வந்து இந்த ஜட இயற்கையினுடைய தொடர்பில், ஜட இயற்கையினுடைய தொடர்பில் வந்து உயிர்வாளி வரும்போது வந்து இந்த 3 இயற்கைகள் கட்டுப்படுத்தப்படும். ஏன்னா வந்து 3 இயற்கையுமே வந்து ஜட இயற்கையினுடைய உற்பத்தி பொருட்கள். உயிர்வாளினுடைய உடலுமே வந்து ஜட இயற்கையினுடைய உற்பத்தி பொருட்கள். அதனால் வந்து இந்த எல்லா உயிர்வாளிகளுமே வந்து இந்த 3 இயற்கையினுடைய ஆம், குணங்களினால் வந்து 3 குணங்களில் கட்டுப்படுகின்றார்கள். அதில் 3இல் சிறந்தது வந்து சத்துவ குணம், தூய்மையானது, பிரகாசப்படுத்துவது, எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் விடுவிப்பது. அந்த குணத்தில் இருந்தாலும் ஆனால் அந்த குணத்திலையும் வந்து கட்டுப்பாடு இருக்கின்றது. எப்படி நான் வந்து 3 குணங்களை பார்த்தா கூட வந்து நான் வந்து தங்கச் சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கேன், இல்லாட்டி ஆம், வெள்ளி சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கேன், இல்லை இரும்பு சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கேன். எந்த சங்கிலியால் கட்டப்பட்டாலும் சரி கட்டுப்பட்டு தான் இருக்கின்றேன். சத்துவகுணத்தில் உள்ளவங்க எதனால் கட்டுப்படுறாங்கன்னா வந்து அவங்க வந்து ஞானம் மற்றும் இன்பம், ஞானம் மற்றும் இன்பம் அதை வந்து பண்ணும்போது வந்து அவங்களுக்கு வந்து அதில் ஒரு இன்பம் இருந்து கொண்டே இருக்கின்றது. அந்த இன்பத்தினாலும் ஞானத்தினாலும் பந்தப்படுகின்றார்கள். ரஜோகுணத்தில் இருக்கவங்க வந்து எல்லையற்ற ஆசை, எல்லையற்ற ஆசை, ஏக்கம், எனக்கு அது வேண்டும் 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 அப்படிங்கிற ஆசை. அதனால் அந்த ஏக்கத்தினால் வந்து அவங்க வந்து பலநோக்கு செயல்கள் பந்தப்படுகின்றார்கள். பலநோக்கு செயல்கள் எனக்கு வந்து ஏதாவது வேண்டும் வேண்டுங்கிற அந்த மாதிரி செயல்கள், பலனை கொடுக்க செயல்கள் வந்து பந்தப்படுகின்றார்கள். கடைசியாக வந்து தமோகுணம், தமோகுணத்தில் வந்து இருக்கவங்க வந்து அஹ், மயக்குகின்றது அறியாமை, இருளில் இருளில் மயங்குகின்றார்கள், இருளில் மயங்குகின்றார்கள். அந்த மாதிரி ஆத்மாவை பந்தப்படக்கூடியது என்னது அப்படின்னா வந்து பைத்தியக்காரத்தனம், சோம்பல், உறக்கம். அதுதான் வந்து இதனுடைய குணத்தினுடைய விளைவுகள் அப்படிங்கிறது கிருஷ்ணன் தமோகுணத்தை பற்றி சொன்னார். ஸோ இந்த மாதிரி வந்து 3 குணமே வந்து அர்ஜுனா பந்தப்படுகின்றது. சத்துவகுணம் இன்பத்தினாலும், ரஜோகுணம் செயல்களின் பலன்களினாலும், ஆம், ஞானத்தை மறைக்கக்கூடிய அறியாமல் இருக்கக்கூடிய தமோகுணமும் பைத்தியக்காரத்தினால் பந்தப்படுகின்றது. இந்த 3 குணமே வந்து அர்ஜுனா பந்தப்படுவதுதான் அப்படின்னு வந்து கிருஷ்ணன் வந்து ம், இரண்டாவது பைத்தில் சொன்னார். அது போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து அஹ், 3 குணமுமே வந்து தன்னுடைய மேலாதிக்கத்தை செலுத்துவதற்காண்டி வந்து போட்டி போட்டே இருக்கு. 3 குணமே வந்து போட்டி போட்டே இருக்கு. எப்படின்னா வந்து நமக்கு வந்து பார்த்தா வந்து ஒன்றரை நேரம் வந்து ஒரு குணம் ஓங்கி இருக்கும், ஒன்றரை நேரம் வந்து மற்றொரு குணம் ஓங்கி இருக்கும். இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து நம்ம வந்து காலையில் வந்து சீக்கிரம் எழுந்திரிச்சோம்னு பார்த்தோம்னா வந்து
அந்த பிரம்ம முகூர்த்தம், அந்த பிரம்ம முகூர்த்தம் தான் வந்து நமக்கு வந்து அந்த ஆம், ஆன்மீக பயிற்சி பண்ணுறதுக்கு சிறந்த சிறந்த நேரம். அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து நேரம் வந்து அதே மாதிரி மத்தியானம் வந்து பார்த்தா வந்து அது கிட்டத்தட்ட வந்து அது வந்து நம்ம வந்து ரஜோகுணத்தில் இருக்கணும், ராத்திரி வந்து தமோகுணத்தில் இருக்கும். அதே மாதிரி இடங்கள், தூய்மையான இடங்கள் வந்து சத்துவகுணத்தில் இருக்குது, அசுத்தமான குணங்கள் இங்கே வந்து குப்பையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து தமோ குணத்தில் இருக்குது. எங்கே வந்து ஒரு சத்தமாக பாட்டு பாடிட்டு இருக்கு, எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, அது வந்து ரஜோ குணத்தில் இருக்குது. அதே மாதிரி கிரகங்கள், கிரகங்கள்லையுமே வந்து உயர்ந்த கிரகங்கள் இருக்குது, மத்திய கிரகங்கள் இருக்குது, தாழ்ந்த கிரகங்கள் இருக்குது. ஆனால் எந்த மாதிரி எந்த இடத்த பார்த்துக்கிட்டாலும் சரி அதில் வந்து மூன்று குணங்கள் இருந்துகிட்டே இருக்கு, மூன்று குணங்கள் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த வந்து கிருஷ்ணா வந்து எப்படி வந்து நம்மளுடைய அந்த சுபாவம், சுபாவம் வந்து நம்மளுடைய சுபாவம் வந்து மூன்று குணங்களுடன் ஊசாடிக்கொண்டே இருக்கின்றது. நம்ம வந்து நம்முடைய சுபாவம் எப்படி வருகின்றதுனா வந்து நம்ம எந்த குணத்துடன் தொடர்பு வைத்துக் கொள்கிறோமோ அதை பொறுத்து நம்மளுடைய சுபாவம் வருகின்றது. நம்மளுடைய சுபாவம் வந்து அந்த மூன்று குணங்களுமே வந்து அப்படியே ஊசலாடிக்கிட்டே இருக்கு, மாறிக்கிட்டே இருக்கு, மாறிக்கிட்டே இருக்கு. ஏன்னா வந்து நம்மளுடைய ஹம், உடல் உடல் வந்து கிருஷ்ணன் வந்து நம்முடைய உடல்னு சொன்னார்னா ஐம்பூதங்கள் மற்றும் மனம், புத்தி மற்றும் அகங்காரம் எல்லாமே வந்து ஜடப்பொருட்களால் ஆனது. அப்படிங்கிற இந்த 24 கனிமங்களில் வந்து இதெல்லாம் உள்ளடக்கம் சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அதனால தான் வந்து நம்ம ஜடம் ஜட இயற்கையில் வந்து மூன்று குணங்கள் இருக்குது. நம்மளுடைய உடலும் அந்த ஜட இயற்கையில் ஆனதுனால வந்து நம்மளுமே வந்து அந்த குணங்கள்னால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். மூன்று குணங்களில் வந்து ஒன்றென்று வந்து ஆதிக்கம் செலுத்த முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றது. இப்போ நான் வந்து ஒரு மல்யுத்த போட்டி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மல்யுத்த போட்டியில் வந்து ஒரு மூன்று வீரர்கள் போரிடுறாங்கன்னா வந்து ஒரு வீரர் வந்து மற்றொரு வீரர் ஜெயிக்க முயற்சி செஞ்சுட்டே இருக்காரு. ஒருத்தர் வந்து சில நேரம் வந்து ஒருத்தர் மேலே வாங்கி இருக்காரு, சில சமயம் இன்னொருத்தர் மேலே வாங்கி இருக்காரு. அந்த மாதிரி மாறி 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 வந்துட்டே இருக்கு. அது மாதிரி நம்மளுடைய சுபாவம் வந்து இந்த மாதிரி மாறிட்டே இருக்கு. இதை பொறுத்து நம்மளுடைய வெளிப்புறச் சூழல், நம்முடைய உள்புறம் இருக்கக்கூடிய நம்மளுடைய சிந்தனை, அப்புறம் நம்முடைய கடந்த காலத்தினுடைய நம்முடைய வாசனைகள், அந்த சன்ஸ்காரம், நம்முடைய கடந்த காலத்துடைய நம்ம அந்த சுவடுகள் நம்மளுடைய மனதில் வந்து பதிஞ்சிருக்கு. அதை பொறுத்து வந்து நமக்கு வந்து ஒரு குணம் இல்லாட்டி மற்றொரு குணம் வந்து ஆதிக்கம் செலுத்த தொடங்குகின்றது, ஆதிக்கம் செலுத்த தொடங்குகின்றது. அதில் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு ஒரு விதிமுறைலாம் கிடையாது. சத்துவகுணம் வந்து எனக்கு வந்து 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் சத்துவகுணம், 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ரஜோகுணம், அதுக்கப்புறம் வந்து தமோகுணம். அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு அட்டவணைப்படி அந்த மாதிரிலாம் வராது. நமக்கு வந்து ஒரு சில நேரம் வந்து சத்துவகுணத்தில் வந்து நம்ம வந்து நீண்ட நேரம் இருக்கலாம், ஒரு சில நேரம் ரஜோகுணத்தில் நீண்ட நேரம் இருக்கலாம், தமோகுணத்தில் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து மாறி 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 ஆதிக்கம் செலுத்திக் கொண்டே இருக்கின்றது. சத்துவகுணம் நம்ம மேல் ஆதிக்கம் செலுத்தினா வந்து ஒருத்தவங்க வந்து அமைதியா, திருப்தியா, ஒரு தாராள மனப்பான்மை கொண்டு, ஒரு கனிவானவராக, மற்றவருக்கு உதவும் குணம் கொண்டு, ஒரு சாந்தமுள்ளமாக வந்து மாறிட்டு இருக்கோம். ரஜோகுணம் வந்து முக்கியத்துவம் பெற்றா வந்து என்னாகும், நம்ம வந்து ஒரு உணர்ச்சி வசப்படுறது, கிளர்ச்சி அடைகிறது, ஒரு லட்சியவாதியாக இருக்கணும்னு நினைக்கிறது, அப்புறம் மற்றவர்கள் வெற்றியை கண்டு பொறாமைப்படுவது, புலனின்பத்தினுடைய அனுபவத்தை வந்து ஆர்வம் வளர்த்துக் கொள்வது, அந்த மாதிரி இருக்கிறது தமோ குணத்தில் இருக்கும். ரஜோகுணத்தில் இருக்கும். தமோ குணம் வந்து வரும்போது வந்து நமக்கு என்ன பண்ணால் தூக்கம், சோம்பல், ஒரு வெறுப்பு, கோபம், வெறுப்பு, ஒரு வன்முறை, அந்த மாதிரி வந்து சந்தேகம், அதனால் வந்து நம்ம வந்து ஆட்கொள்ளப்படுகின்றோம். இந்த மாதிரி மூன்றுமே வந்து மாறி மாறி ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டே இருக்கின்றது. இப்போ வந்து உதாரணமாக வந்து நான் வந்து ஒரு என் வீட்டில் வந்து நான் வந்து ஒரு நல்ல புத்தகம் படிச்சிட்டு இருக்கேன். நல்ல புத்தகத்தை படிச்சிட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது வந்து நான் வந்து ஒரு சத்துவ குணத்தில் இருந்தேன். அப்படி இருந்து கொஞ்சம் எங்களுக்கு வந்து நான் டக்குன்னு வந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சேன். டிவி பார்க்க ஆரம்பித்தோடனே வந்து நான் வந்து டிவியில் ஏதோ ஒரு மேட்ச் ஏதோ நடந்துகிட்ருக்கு உடனே அப்படியே வின் பண்ணணும்னு சொல்லி வந்து நான் வந்து இந்த ரஜோகுணத்தில் வந்து மாறினேன். அதே நேரத்தில் வந்து டக்கு நம்ம வீட்டில் வந்து நம்ம ரிமோட் எடுத்து நம்ம டிவி யாரோ எடுத்து வேறு சேனல் மாற்றிட்டாங்களோ வந்து என்ன வருது நமக்கு கோபம் வந்துடுது உடனே. கோபம் வந்து நம்ம வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து நான் தமோ குணத்துக்கு மாற்றிட்டே இருக்கேன். இந்த மாதிரி வந்து நம்மளுடைய மனது வந்து மூன்றுக்குமே வந்து மாறி 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 து- து- ஊசலாடிக்கொண்டே இருக்கின்றது, ஊசலாடிக்கொண்டே இருக்கின்றது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எந்த மூடில் இருக்கோம், எந்த ஒரு ஆம், குணம் வந்து நம்ம மேல் ஆதிக்கம் செலுத்துகிறது, அது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணன் வந்து அடுத்து இந்த இந்த பகுதியில் வந்து சொல்ல போறாரு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. रजस्तमसाभियुक्तूय सत्त्वं भवति भारत, रजसत्तत्त्वं तमसैव तमसत्त्वं रजस्तदा. பரதனின் மைந்தனே, சத்துவகுணம் சில சமயங்களில் ரஜோகுணத்தையும் தமோகுணத்தையும் தோற்கடித்து மேலோங்குகின்றது. சில சமயங்களில்
ரஜோகுணம் சத்துவகுணத்தையும் தமோகுணத்தையும் தோற்கடிக்கின்றது. மேலும் இதர சமயங்களில் தமோகுணம் சத்துவகுணத்தையும் ரஜோகுணத்தையும் தோற்கடிக்கின்றது. இவ்வாறு உயர்நிலைக்கான போட்டி எப்பொழுதும் நிலவுகின்றது, எப்பொழுதும் நிலைக்கின்றது. அந்த மாதிரி நம்ம வந்து இந்த கயிறு இழுக்கும் போட்டு இந்த டக் ஆஃப் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி வந்து அந்த மூன்று குணங்களுமே வந்து அர்ஜுனா மாறி 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 போட்டிக் கொண்டே இருக்கின்றது, மாறி மாறி போட்டிக் கொண்டே இருக்கின்றது. ம். ரஜஸ் தமஸ் சாபியு சத் அப்படிங்கிற முதல்ல வந்து அடக்கிறது. முதல்ல வந்து ரஜோகுணத்தை தமோ குணத்தை அடக்கி சத்துவகுணம், சத்துவம் பவதி பாரத, சத்துவகுணம் வந்து முக்கியமாகின்றது. ரஜசத்துவம் தமஸ் தவதைமே அடுத்து வந்து சில என்னன்னா வந்து ரஜோகுணம் வந்து சத்துவகுணத்தையும் தமோ குணத்தையும் வந்து மேலோங்குகின்றது. அப்புறம் கடைசி வந்து சமதத்துவம் ரஜ ததா அப்படின்னு தமோகுணம் வந்து ரஜோகுணத்தையும் தமோகுணத்தையும் வந்து மேலோங்குகின்றது. இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து மூன்றும் வந்து மாறி 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 ம், மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஏன்னா வந்து ஒருத்தங்க வந்து இப்போ எப்பயுமே ஒரு சத்துவகுணத்தில் தான் இருக்காரு அப்படின்னு நம்ம யாரையுமே சொல்ல முடியாது. நம்ம வந்து நம்ம நம்மளையும் எடுத்துக்கொண்டாலும் சரி, வேறு நம்ம சுற்றுப்புறங்களில் பார்த்தாலும் சரி, எப்பயுமே ஒருத்தர் தமோ குணத்தில் இருக்காருன்னா ஒன்று ரெண்டு குணம் வந்து ஒருத்தங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கலாம், அதிகமாக இருக்கலாம். இருந்தாலும் வந்து நம்ம வந்து அதுதான் வந்து சுத்த சத்துவம், அந்த சுத்த சத்துவ நிலையை செல்லும் வரைக்கும் நம்ம எல்லாருமே வந்து ஏதோ ஒரு குணத்தினால் வந்து கொஞ்சமாவது வந்து பாதிக்கப்பட்டு தான் இருக்கின்றோம். ஒரு குணம் வந்து அதிகமாக இருந்தாலும் மற்ற இரண்டு குணங்களால் வந்து பாதிக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கின்றோம். பாதிக்கொண்டே தான் இருக்கு. அஹ் அஹ் அந்த மாறி மாறி வந்துட்டு இருக்கும்போது வந்து கிருஷ்ண ஒன்று ஒரே இந்த மூன்றிலிருந்து வெளியே வரணும் அப்படி வந்து அந்த எப்போ வந்து நம்ம வந்து கிருஷ்ணனோட வந்து நம்ம ஈடுபடுறோமோ, க- பகவானுக்கு பக்தி தொண்டு செய்ய ஆரம்பிக்கின்றோமோ, அப்போ தான் வந்து அந்த மூன்றுலையுமே வந்து விடுபட முடியும், விடுபட முடியும். பின்னாடி வந்து கிருஷ்ணர் சொல்லுவார், அந்த வந்து அந்த குணத்தினுடைய ஆதிக்கத்தின் உள்ளவங்க அவங்ககிட்ட அவங்க செய்யக்கூடிய செயல்கள் என்ன, அவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு என்ன, அதெல்லாம் வந்து சொல்லுவார். அதான் சொல்லுவார். ஆனால் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு பயிற்சினால மூலம் தான் வந்து நம்ம வந்து ரஜோகுணத்தையும் தமோகுணத்தையும் வந்து தோற்கடித்து சத்துவகுண நிலைக்கு முதல்ல வர முடியும், சத்துவகுணத்தை வந்து வளர முடியும். அந்த சத்துவகுணத்தை வந்து வந்தால் தான் வந்து நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து அதை விட்டு வெளியே வர முடியும். வெளியே வந்து அது வந்து அந்த வாசுதேவ தலம் இல்லாட்டி சுத்த சத்துவம். ஏன்னா வந்து கிருஷ்ணன் வந்து என்ன சொல்றாருன்னா வந்து தெய்வீகே சகுணமயி மம மாயா துரத்தே மமம் ஏவாப்தியே பிரபத்தியந்தே மாயம் ஏத்தாம் திரணத்திதே அப்படிங்கிறது. ஏன்னா வந்து அந்த அர்ஜுனா, இந்த ஜட இயற்கை வந்து மூன்று குணங்களால் ஆனது. ஆனால் வந்து இதை வந்து வெல்லுவதற்கு மிகவும் அரியது. மிகவும் அரியது, வெல்ல முடியாது அர்ஜுனா. அந்த இது வந்து என்னுடைய, ஏன்னா வந்து இது வந்து என்னுடைய தெய்வீக சக்தி, தெய்வீக ஏசா குணமை, இந்த தெய்வீகம் என்னுடைய தெய்வீக சக்தி அர்ஜுனா அப்படிங்கிறார். ஆனால் எப்படி வெல்ல முடியும்? மாமேவையே பிரபத்தியந்தே, என்னிடம் சரணடைபவர்கள் இதனை வந்து எளிதில் கடக்கலாம், எளிதில் கடக்கலாம். அப்போ தான் கலக்க முடியுமே தவிர, இல்லாட்டி வந்து அந்த குணங்களுடன் வந்து போட்டி நடந்து கொண்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தா அஜாமலன், அஜாமலன் பார்த்தா வந்து முதல்ல வந்து தந்தைக்கு வந்து உடன் வந்து ஆம், த- த- தவகாரியங்களுக்கு யாக காரியங்களுக்காண்டி பணிவிடை செய்து கொண்டிருந்தார். பணிவிடை செய்திருந்து காட்டில் வந்து ஆம், அந்த விறகு சேகரிக்காண்டு செல்லும்போது வந்து அப்போ அது வரைக்கும் வந்து சத்துவகுணத்தில் இருக்கார். சத்துவகுணத்தில் முன்னே அங்கே வந்து பார்த்தோன்னே ஒரு ஒரு விலை மாதவும் சூத்திரனும் வந்து அது இன்பமாக இருக்கிறதுக்கு அனுபவத்தை கொண்டு பார்த்தவுடன் வந்து என்ன ஆயிடுது, உடனே வந்து ரஜோகுணம் மேலோங்குகின்றது, ரஜோகுணம் மேலோங்குகின்றது, நானும் அனுபவிக்க வேண்டும், நானும் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்புறமாடி வந்து அந்த விலை மாதுவை திருமணம் செய்து கொண்டு அதன் மூலமாக பலவிதமான தீய காரியங்களை செய்து தொடங்கின்றான். திருடுறது, மற்றவர்களுக்கு துன்பம் கொடுப்பது, அந்த மாதிரி தீமை விளைக்க ஆரம்பித்தவுடன் தமோகுணத்துக்கு தள்ளப்படுகின்றான், தமோகுணத்துக்கு தள்ளப்படுகின்றான். இந்த மாதிரி தமோகுணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும்போது கடைசி வந்து இறக்கும் தருவாயில் தன்னுடைய மகன் நீ நாராயணா என்று விழிக்கின்றான். அந்த நாராயணா என்ற நாமஜபம் செய்வது மூலமாகவும் மற்றும் மற்ற விஷ்ணு தூதர்களுடைய பந்தத்தினாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மை அடைந்து மறுபடியும் வந்து வந்து ஹரித்வார் சென்று 12 வருடங்கள் வந்து தவத்தில் ஈடுபட்டு அஹ், பக்தி சேவையில் ஈடுபட்டு அதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக மனதில் சத்துவகுணத்திலிருந்து உயர்ந்து மறுபடியும் வந்து சுத்த சத்துவ நிலையை அடைந்து மீண்டும் வந்து வைகுண்டம் செல்கின்றார். அது பார்த்தா வந்து அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகின்றது. முதல்ல வந்து சத்துவகுணம் வந்து மேலோங்கி இருக்கின்றது. அடுத்து வந்து பார்த்தா வந்து ரஜோகுணத்துக்கு வந்தது, அடுத்து தமோகுணத்துக்கு வந்து அடுத்து மறுபடியும் சத்துவகுணம், அப்புறம் சுத்த சத்துவம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து மாறிக்கொண்டே இருக்கின்றது. அதனால வந்து நம்ம வந்து அஹ், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக வந்து அந்த பக்தர்களுடன் வந்து நம்ம வந்து எப்போ வந்து நம்ம வந்து நம்மளுடைய சங்கம் இருக்கின்றதோ
அப்போ வந்து நம்மளும் வந்து அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியே வர முடியும், வெளியே வர முடியும், நம்முடைய சுபாவத்தை மாற்றிக்கொண்டு வெளியே வர முடியும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நமக்கு வந்து இந்த மூன்று குணமுமே வந்து ஆ- ஆதிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. உம். அடுத்து வந்து கிருஷ்ணன் வந்து இந்த இதில் வந்து சத்துவகுணம் வந்து ஓங்கி இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத வந்து இந்த ஸ்லோகத்தில் சொல்றாரு. सर्वद्वारेषु देहेऽस्मिन् प्रकाश उपजायते ज्ञानं यदा तथा विद्यात् விவృத்தம் சத்வம் தித்யுத. உடலின் எல்லா கதவுகளும் ஞானத்தால் பிரகாசிக்கும் போது சத்துவகுணத்தின் தோற்றத்தை அனுபவிக்க முடியும். சத்துவகுணத்தின் தோற்றம். சர்வத்வாரேஷு, துவாரேஷுங்கிறது வந்து ஆஹ், துவாரம்ங்கிறது வந்து நமக்கு தெரியும் இல்லையா? துவாரம், துவாரம்ங்கிறது தமிழில் சொல்கிறது. சர்வத்வாரேஷு எல்லா துவாரங்கள், எல்லா கதவுகள். ம். எல்லா கதவுகள்னா தேகே அஸ்மின்னா இந்த உடலில் உள்ள எல்லா கதவுகள், நம்ம உடல் கதவுகள்னா வந்து நம்ம எல்லா உடல்லையுமே வந்து ஒன்பது ஒன்பது கதவுகள், துவாரங்கள் இருக்கின்றன. 9 துவாரங்கள் இருக்கின்றன. என்னென்ன துவாரங்கள்? அந்த கண்கள், இரண்டு கண்கள், இரண்டு காதுகள், இரண்டு நாசி துவாரங்கள், அப்புறம் வாய், அப்புறம் பாலுறுப்பு மற்றும் ஆசனவாய். இந்த 9 கதவுகள், 9 கதவுகளும் எப்படி இருக்கு? 9 துவாரங்களும் பிரகாச உபாஜயத்தை உடையது. 9 கதவுகளுமே வந்து பிரகாசமாக இருக்கின்றது, பிரகாசமாக இருக்கின்றது. நம்ம சத்துவத்தில் இருக்கும்போது 9 கதவுகளுமே பிரகாசமாக இருக்கின்றது. ஞானம் எதை ததா வித்யாத் விவருத்தம் சத்வம் இதை இதை வந்து நம்ம வந்து அந்த மாதிரி இருக்கும்போது வந்து அது வந்து என்ன என்ன ஆகுதுன்னா வந்து ஆம், எப்போது வந்து அந்த 9 கதவுகளுமே வந்து பிரகாசமாக இருக்கின்றதோ அப்பொழுது வந்து அர்ஜுனா ஞானம் ஞானம் இருக்கின்றது, அதை வந்து அறிய முடியும் அப்படிங்கிற விவருத்தம் அதிகமாகி, விவருத்தம்னா அதிகமாகி, ஞானம் வந்து அதிகமாகி சத்துவகுணத்தை வந்து அறியப்படுகின்றது அப்படிங்கிறார். ஸோ என்னது அப்புறம் வந்து மறுபடியும் கிருஷ்ணன் வந்து என்ன சொல்லலாம், பிரகாசம் அப்படிங்கிறார். பிரகாசம்னா மறுபடியும் வந்து எப்படி பிரகாசமாக இருக்கும்? அது நம்ம வந்து அந்த 9 துவாரங்களையுமே வந்து சரியான முறையில் உபயோகிப்பது, சரியான முறையில் உபயோகிப்பது. அதுதான் வந்து கிருஷ்ணன் வந்து ஞானத்தால் பிரகாசிக்கிறது அப்படிங்கிறது. இந்த ஞானத்தின் மூலமாக நமக்கு வந்து வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய தன்மை இருக்கின்றது. எதை வந்து நம்ம வந்து கேட்க வேண்டும், எதை வந்து சுவைக்க வேண்டும், எதை பார்க்க வேண்டும், எதை பேச வேண்டும் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெளிவாக தெரிகின்றது. தெளிவாக தெரியும். ஏன்னா வந்து இந்த 9 கதவுகள் தான் நம்மளுடைய மனதுக்கு ஒரு நம்ம மனது வந்து எதை வெளிப்புறத்தை வெளி உலகை எவ்வாறு பார்க்கின்றது என்றால் இந்த 9 கதவுகளை வைத்துத்தான் பார்க்கின்றது. 9 விதத்தில் காட்டுது. இதை பார்த்ததுனால தான் வந்து நம்மளுடைய மனதில் வந்து அந்த சுவடுகள், அந்த வாசனைகள் உருவாகின்றது. அதனால வந்து நமக்கு வந்து சத்துவத்தில் இருப்பவங்க வந்து இந்த 9 கதவுகளையும் வந்து எவ்வாறு சரியாக உபயோகிப்பது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. பார்க்கறதுக்கு தகுந்த விஷயங்களை மட்டும் பார்க்கின்றார்கள், மீதியை வந்து பார்ப்பதில்லை. அதே மாதிரி வந்து கேட்கதற்கு சரியான விஷயங்களை மட்டும் கேட்கின்றார்கள். பேசும்போது மட்டும் என்னது பேசுவதற்கு உகந்ததோ அதை மட்டுமே பேசுகிறார்கள். சாப்பிடும்போது வந்து சரியான அளவு உண்பது, சரியான அளவு உண்பதாலே மற்ற மற்ற எல்லா மற்ற துவாரங்கள்லாம் வந்து கட்டுப்பாட்டில் இருக்கு. ம், அடிக்கடி வந்து வெளியே போக வேண்டியதில்லை. அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து சரியான முறையில் வந்து யூஸ் பண்ணுறது. ரொம்ப ஒரு காரமான விஷயங்களையோ ரொம்ப ஒரு புளிப்பானதையோ சாப்பிடாம இருப்பது. அந்த மாதிரி நம்ம வந்து 9 கதவுகளையுமே வந்து சரியாக வந்து உபயோகிப்பது. ம். அப்படி இருக்கும்போது வந்து நம்ம வந்து உள்புறமுமே வந்து வெளிப்புறமுமே வந்து தூய்மைப்படுகின்ற மகிழ்ச்சி வந்து நம்மளுடைய ஒவ்வொரு கதவிலுமே வந்து அறிகுறிகளாக இருக்கின்றது. ஒருவர்களையும் மகிழ்ச்சியினுடைய அறிகுறிகள் வளர்க்கின்றது. இதுதான் வந்து சத்துவகுணத்தினுடைய நிலை. சும்மா வந்து நம்ம வந்து இப்போ வந்து புத்தகம் வாசிக்கிறது, இப்போ வந்து நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றுறது, ஒரு நல்ல அஹ், உபகரணம், ஒரு ஒரு மியூசிக் அதை வந்து நம்ம பண்ணுறது, ஸோ பாடம் சொல்லிக் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து சத்துவகுணத்தினுடைய ஒரு சில செயல்பாடுகள். அடுத்து வந்து ரஜோகுணம் ஓங்கி இருக்கும்போது வந்து என்ன மாதிரி இருக்கின்றது? லோப பிரவருத்திர் ஆரம்ப கர்மணாம் அசமஸ் சப்ருகா ரஜஸ் ஏதானி ஜாயந்தே விவ்ருதே பரதர்ஷப. பரதகுல தலைவனே, ரஜோகுணம் அதிகரிக்கும் போது பெரும் பற்றுதல், பலநோக்குச் செயல்கள், தீவிர முயற்சி, கட்டுப்பாடற்ற ஆசை மற்றும் ஏக்கத்தின் அறிகுறிகள் வளர்கின்றன. வளர்கின்றன. லோபம்ங்கிறது வந்து பேராசை.
பிரவிற்த்தி ஆரம்பம். பெரிய பெரிய செயல்கள், பெரிய பெரிய செயல்களை வந்து செயல் செய்வதற்கான ஒரு ஈடுபாடு. ஈடுபாடு. கர்மனாம்ங்கிறது செயல். செயல். அசமன்னா கட்டுப்பாடற்ற ஆசை. கட்டுப்பாடற்ற ஆசை. கட்டுப்பாடற்றது. இது வந்து என்ன இருக்கணும்னா வந்து இது வந்து ரஜஸ்யே தானி ஜாயந்தே விவருத்த பெயரக அப்படிங்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அர்ஜுனா ரஜோகுணத்தில் இருக்கும்போது வந்து வளர்கின்றது. வளர்கின்றது அப்படிங்கிறார் கிருஷ்ணன். ம். அது இப்போ கிருஷ்ணன் சொல்றது வந்து நமக்கு வந்து கட்டுப்பாடு ஆற்ற தீவிர முயற்சி. தீவிர முயற்சி வந்து நமக்கு வந்து நம்ம பண்ணுற தீவிர முயற்சிகளும் பக்தர்களும் ஒரு சில நேரம் தீவிர முயற்சி பண்ணுவாங்க. என்ன தீவிர முயற்சினா வந்து பக்தர்கள் தீவிர முயற்சி பண்ணுறாங்களே அப்படின்னா வந்து பக்தர்கள் பண்ணுற தீவிர முயற்சி வந்து எதுக்காண்டி பண்ணுறாங்கன்னா கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காண்டி. கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காண்டி. இப்போ வந்து ஹனுமான் வந்து நிறையா தீவிர முயற்சி எடுத்து எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு. எவ்வளோ விஷயங்கள் பண்ணார். எதுக்காண்டி பண்ணார்? ராமனுடைய சேவைக்காண்டி மட்டும்தான் பண்ணார். இந்த லங்காவை தாண்டுறது, கடலை தாண்டுறது, மறுபடியும் சஞ்சீவினி மலையை கொண்டு வர்றது, எவ்வளோ எண்ணற்ற தீவிர முயற்சிகள் அனைத்துமே வந்து பண்ணது வந்து இதற்காண்டி நான் வந்து ராமருடைய திருப்திக்காண்டி. ஸோ அதுதான் வந்து நமக்கு பக்தர்களுக்கும் ஆம், ம், ம், த- நம்ம ஜட இன்பத்தில் ஈடுபடுறதுக்கும் உள்ள வேறுபாடு. அதுக்கு வந்து என்னென்னா வந்து நம்மளுடைய க- நமக்கு என்னென்ன இருக்கோ அதை வந்து ஆம், விட்டு கொடுக்க முடியாமல் இருக்கிறது. நம்மளுடைய பணத்தையும் நம்முடைய சொத்தை வந்து கூட கூட சேர்த்தே போயிட்டு இருக்கிறது. எப்படியாவது வந்து நமக்கு வந்து இவ்வளோ இருந்தாலும் கூட வந்து நமக்கு மேலும் 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 வேண்டிக் கொண்டே இருக்கின்றது. ஆம், திருப்தி அடையாமல் இருக்கிறது. நம்ம வந்து எப்படி மறுபடியும் மறுபடியும் நம்ம மேலே வந்து நம்மளை உயர்த்தி கொண்டே போகுது. ஒரு ஒரு வீடு கட்டினா வந்து ஒரு 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 பெரிய வீடு ஸ்விம்மிங் பூல் வச்சு உள்ள வந்து வீட்டுக்குள்ளேயே ஒரு தேட்டர், வீட்டுக்குள்ளேயே வந்து எல்லா வசதிகளும் வச்சு கட்டுறது. அவ்வளோ பெரிய வீடு, அவ்வளோ பெரிய இது வந்து நான் வந்து நம்ம வந்து அங்கே தான் வந்து நிரந்தரமாக தங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து உடல் விட்டு உயிர் நீங்கும்போது வந்து எல்லாத்தையும் விட்டு தான் போக வேண்டியிருக்கும். அப்போ வந்து நம்ம வந்து யமதர்மர்கிட்ட வந்து யமராஜிட்ட வந்து ராஜா ராஜா இல்லை இல்லை நான் வந்து இதை மட்டும் எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நான் கட்டின வீடு அப்படின்னா வந்து கண்டிப்பாக நமக்கு வரப்போகிறது கிடையாது. கண்டிப்பாக கிடையாது. அந்த மாதிரி வந்து நம்ம வந்து அவங்களுடைய வந்து அந்த புலன் இன்பத்துக்கு வந்து எல்லையே இருக்காமல் இருக்கு. எல்லையே இருக்கு. அதுக்காண்ட ஒரு ஏக்கம் ஏக்கம் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஏக்கம் வளர்ந்து தன்னுடைய குடும்பத்துடன் இருக்கிறதுக்கு, வீட்டில் இருக்கிறதுக்கு, அந்த புலன் இன்பத்தில் தொடர்ந்து ஈடுபடுவதற்கு இதுதான் அவங்களுடைய விருப்பம். விருப்பம். அப்போ வந்து நமக்கு வந்து அந்த மாதிரி இருக்கிறது வந்து என்ன ஆயிடுதுன்னா வந்து அவங்களே வந்து அவங்களுடைய அழிவை தேடிக்கொள்கின்றார்கள். அழிவை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். இப்போ வந்து அது எந்த மாதிரினா வந்து பாகவதத்தில் கொடுத்த உதாரணம் வந்து ரஜோகுணத்தில் இருக்கவங்க வந்து ஒரு தேனீக்கூடு. ஒரு தேனீக்கூட வந்து கலைக்க முயற்சி செய்வது. தேனீக்கூட வந்து கலைக்க முயற்சி தான் என்ன பண்ணுறது? தேனீ வந்து நம்மளை தான் வந்து திரும்ப வந்து கொட்டப்போகுது. நம்மள தான் கொட்டப்போகுது. இந்த ஒரு ஒரு மனிதன் வந்து இந்த இந்த படத்தில் இருக்கும்போது வந்து ஒரு ஒரு கல்லை கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சுட்டு இருக்கான். ஒரு முறை அந்த கல் வந்து கொஞ்சம் ஸ்லிப்பானால் வந்து என்ன ஆக போகுது? அந்த பாறை வந்து அவன் மேலே ஓடி உருட போகுது. அவன் மேலே ஓடி உருள போகுது. ஸோ அதுதான் வந்து ரஜோகுணத்தினுடைய அறிகுறிகள். அப்ப ராவணன் வந்து தன்னுடைய ஆசை எல்லையற்ற ஆசையினால் அதன் மூலமே அவனுடைய அழிவை அவனே தேடிக்கொண்டான். அவனே தேடிக்கொண்டான். துர்வாச முனிவர் வந்து அவருடைய கோபம், அவருடைய கோபத்தை அடக்க முடியாமல் அம்பரீஷ் மகாராஜனுடைய மேல் வந்து கோபம் கொண்டு அதன் மூலமாக வந்து அவருடைய அழிவை வந்து அவரே தேடிக்கொண்டார். அந்த இந்த விஷ்ணு சக்கரம் வந்து அவரை தேடி துரத்தி சென்றது. கடைசி வந்து அம்பரீஷனுடைய கருணையினால் வந்து அது வந்து திரும்ப போனது. காக்கப்பட்டார். ஸோ ஆனாலும் வந்து அவருடைய அவங்களுடைய முடிவுக்கு வந்து அவங்களே வந்து காரணமாகி விடுறாங்க. காரணமாகி விடுறாங்க. வந்து எப்போ பார்த்தாலும் ஏதாவது பிஸியாக இருந்தே இருப்பாங்க. இந்த இன்னொரு படத்துக்கு மாறி 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 அந்த காலில் இருக்கிறது, இந்த காலில் இருக்குது, அதை முடிஞ்சோடனே அதை பண்ணுறது, இதை பண்ணுறதுன்ட்டு ஒரு நிமிஷம் வந்து நமக்கு ஓய்வு விடாமல் மாறி 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 வந்து தான் சேர்த்து வைத்ததை கூட அனுபவிக்க முடியாமல் அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து இந்நேரம் வந்து எப்படி மேலும் 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 வந்து விருத்தி செய்வது அந்த மாதிரி தேடி அலைந்து கொண்டிருப்பது வந்து ரஜோகுணத்தினுடைய செயல்பாடுகள். அடுத்து வந்து தமோகுணம். தமோகுணத்தில் வந்து என்ன சொல்றார் கிருஷ்ணர்? அப்பிரகாஷோ பிரவருத்திஷ்ச பிரமாதோ மோக ஏவ ச தமஸ்தேதானி ஜாயந்தே விவ்ருத்தே குருநந்தன. குருவின் மைந்தனை தமோகுணம் அதிகரிக்கும் போது இருள், செயலற்ற தன்மை, பைத்தியக்காரத்தனம் மற்றும் மயக்கமும் தோன்றுகின்றன. அப்படியே எதிர்மறை. சத்துவகுணத்துக்கு எதிர்மறை பிரகாசம்னா இதில் அப்பிரகாசம் இருள், அப்பிரவೃತ್ತಿ செயலற்ற தன்மை, பிரமாதம் பைத்தியக்காரத்தனம், மோகம் மயக்கம்,
தமிழ்லையும் சொல்கிற வார்த்தை தான். தமசி தமோகுணம் தேதானி ஜாயந்தே தமோகுணத்தின் மூலமாக தோன்றுகின்றன அர்ஜுனா. விவ்ருத்தே குரு நந்தன அந்த மாதிரி தோன்றுகின்றன. அந்த தமோகுணத்தின் மூலமாக வளர்கின்றன. வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய தன்மை கிடையாது. இது சரி இது தவறுன்னு வேறுபடுத்தி பார்க்க முடியாது. ஒரு தீர்மானம் கிடையாது. ஒரு தீர்மானம் கிடையாது. அந்த அந்த ஒரு பிரகாசம் அந்த ஒரு பிரகாசம் இல்லாமல் வந்து அங்கே வந்து ஒரு அறிவு கிடையாது. ஆம், ஒழுக்க நெறிகளின்படி பின்பற்றுவது கிடையாது. ஒரு குறிக்கோள் எந்த ஒரு குறிக்கோளுமே இல்லாமல் ஒரு தான் தோன்றித்தனமாக செயல்படுகின்றாங்க. எந்த ஏன்னா அவன் தான் தோன்றித்தனமாக இருக்கான் அப்படின்னா வந்து தமோ குணத்தினுடைய வெளிப்பாடுகள், தமோ குணத்தினுடைய அறிகுறிகள். அவங்களுக்கு வந்து அந்த வேலை செய்யக்கூடிய திறன் இருந்தாலும் கூட வந்து அவங்க வந்து முயற்சி செய்வதில்லை. முயற்சி செய்வது அதுதான் வந்து மயக்கம். அந்த ஒரு 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 உணர்வு இருந்தாலும் கூட வந்து அவங்களுடைய வாழ்வு வந்து ஒரு செயல்பட்டு விடுகின்றது. அஹ் என்ன செய்யுங்கிறத மறந்து போயிடுறது. அந்த நம்முடைய சாஸ்திரங்களை வந்து எது செய்யாதுங்கிறத வந்து செய்வது, எது செய்யணுங்கிறத வந்து செய்யாமல் இருப்பது. அப்புறம் வந்து கவனக்குறைவாக இருப்பது. இந்த 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 நிறைய பேர் இப்ப வந்து பார்த்தா வந்து ரோட்டில் நடந்துட்டு இருக்கும்போது ஃபோன் பார்த்துட்டே போகிறாங்க. படியில் ஏறும்போது ஃபோன் பார்க்குறாங்க. படியில் இறங்கும்போது ஃபோன் பார்க்குறாங்க. இது வந்து கவனக்குறைவு. கவனக்குறைவு. உம் நம்மளுடைய முயற்சி செய்யாமல் அலட்சியமாக இருப்பது. அந்த மாதிரி இருப்பது. அந்த மாதிரி இருப்பது நமக்கு வந்து எது வந்து தவறான விஷயங்களை வந்து செயல்படுவது, தவறான அறிவை கொள்வது, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அந்த தமோகுணத்தினுடைய செயல்பாடுகள் செயல்பாடுகள் அந்த நம்ம வந்து நம்மளுடைய இந்த முக்கியமாக வந்து இந்த குணங்களினுடைய ஆதிக்கத்தை வந்து புரிந்து கொள்வது. எந்த குணத்தில் இருக்குங்கிறத வந்து நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். வந்து இந்த இதில் வந்து நம்ம பார்த்தா வந்து அஹ், விபீஷணன், ராவணன் மற்றும் கும்பகர்ணன் அந்த மூணு நல்ல உதாரணம். விபீஷணன் வந்து முதல்ல பிறந்ததுலேருந்து சத்துவகுணத்திலேருந்து கடைசி வந்து சத்துவகுணத்தையும் தாண்டி சுத்த சத்துவ நிலை அடைந்தார். விபீஷணர். ராவணன் வந்து எப்பொழுதுமே வந்து ரஜோகுணம். ரஜோகுணத்தில் வந்து தன்னுடைய அஹ், சகோதரர் குபேரன் வந்து பார்த்தாலே வந்து உடனே எனக்கு எதுவும் வேண்டும். எனக்கு வந்து உடனே வந்து லங்காபுரி வந்து முழுக்க முழுக்க வந்து தங்கத்தினால் ஆனது. பார்த்த உடனே எனக்கு லங்காபுரி வேண்டும். அதனால் வந்து தன்னுடைய த- சகோதரனையே வந்து தோற்கடித்து அதை வந்து அபகரித்து கொண்டான். அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு அழகிய பெண்களை பார்த்தால் அபகரித்துக் கொள்வது, அந்த மாதிரி பண்ணுறது. கும்பகர்ணன் வந்து தூங்கிக் கொண்டே இருப்பது. ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ஆம், அம், மாறி மாறி பண்ணிட்டு இருக்குது. நம்ம அவங்களுடைய ஆஃபீஸில் கூட பார்ப்போம். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து மற்றவர்களை ஏமாற்றியாவது நம்ம வந்து ப்ரொமோஷன் வாங்கிறது. இல்லாட்டி வந்து அது வந்து இந்த ஒரு த- நிதி நீதிக்கு புறம்பாக வந்து செயல்படுவது. அந்த மாதிரி இருப்பது வந்து நமக்கு வந்து முக்கால்வாசி நம்ம பார்க்குறது வந்து நமக்கு இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து ரஜோகுணம் தமோகுணம் ரெண்டில் தான் இருக்காங்க. வேறு எதுவுமே கிடையாது. இப்போ திருதராஷ்டிரன் எடுத்துட்டா வந்து தன்னுடைய மகன் துரியோதனுடைய மேலே வந்து அந்த ஒரு கண்மூடித்தனமான ஆசை இருக்கும்போது வந்து தமோகுணத்தில் இருக்கின்றார். எனக்கு வந்து அரசாங்கம் வேண்டும் வேண்டும் அப்படிங்கும்போது வந்து ரஜோகுணம். ஆனால் கடைசி வந்து விதுரனுடைய ம், உடைய, ஆஹ், ஆஹ், அறிவுறுத்தலின்படி மறுபடியும் வந்து மீண்டும் வந்து காட்டுக்கு சென்று தவம் புரிந்து இந்த உலகை விட்டு சொர்க்கத்தை அடைகின்றார். அப்போ வந்து மறுபடியும் வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து சத்துவகுணத்துக்கு வருகின்றார். ஸோ இந்த மாதிரி வந்து மூன்று குணமே வந்து அப்படின்னா மாறி 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 வந்து கொண்டே இருக்கின்றது. ம். ஸோ நம்மளுடைய சத் நம்ம வந்து எல்லாம் வந்து சாதனை பண்ணிகிட்டு இருக்கோம். பயிற்சி பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். சாதனாங்கிறது வந்து பயிற்சி. நம்ம வந்து எப்படி வந்து ஆன்மீகத்தில் முன்னேறுங்கிறது வந்து பயிற்சி செஞ்சிருக்கோம். இதில் கூட வந்து மூன்று குணத்தினுடைய ஆதிக்கம் இருக்கின்றது. எப்படி ஆதிக்கம் இருக்கின்றன? சத்துவ குணத்தில் இருக்கவங்க வந்து இந்த மாதிரிலாம் நம்ம வந்து நம்மளுடைய பயிற்சி செய்யணும்னு சொல்லி என்னுடைய குரு சொல்லியிருக்காரு. பகவத்கீதையில் வந்து கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. அதுபடி நான் வந்து சாதனா என்னுடைய பயிற்சியை வந்து நான் வந்து தொடர வேண்டும். என்னுடைய நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த இந்த வந்து அரிது மானிடராய் பிறப்பது அரிது. அதனால் வந்து அதை வந்து நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து நினைக்கிறது தான் சத்துவகுணம். ரஜோகுணத்தில் இருக்கிறது வந்து நான் வந்து ம், ச- ச- ஆன்மீகத்தில் முன்னேறணும். ஆனால் இப்போவே ஏன் நான் கஷ்டப்படணும்? இப்போ வந்து எனக்கு வந்து ஏகப்பட்ட பொறுப்புகள் இருக்கின்றது. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து நான் வந்து மறுபடியும் வர்றேன் அப்படின்னு. ஆனால் தமோகத்தில் இருக்கவங்க வந்து கடவுள் இருக்காரா என்னன்னே தெரில. எதுக்கு நான் தேவையில்லாமல் இந்த மாதிரி ஒரு பயிற்சியிலலாம் ஈடுபடணும்? நான் வந்து அதனால் வந்து
தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து தூங்குறது ஏதாவது அந்த மாதிரி இதில் ஈடுபடுறது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்மளுடைய மனம் வந்து ஒவ்வொன்றாக வந்து சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கும். ஒவ்வொரு குணத்திலிருந்து மற்றொரு குணமாக வந்து மாறிக்கொண்டே தான் இருக்கின்றது. மாறிக்கொண்டே தான் இருக்கின்றது. ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து இது வந்து மாறிக்கொண்டே தான் இருக்கின்றது. ம். அதுதான் வந்து குணங்களுடைய ஆதிக்கத்தை பற்றி கிருஷ்ணா வந்து இந்த 3 பகுதியில் சொன்னார். அப்புறம் அடுத்த பகுதியில் வந்து எவ்வாறு வந்து அந்த குணங்களுக்குள் செயல்படுவது, குணங்கள் மரணத்தின் ஏற்படும்போது வந்து என்ன ஆகின்றது, என்ன ஏற்படுகின்றது. ஏன்னா வந்து நமக்கு வந்து அந்த 3 குணங்கள் சத்துவ குணத்தில் வந்து நமக்கு வந்து அஹ், ஞானம் மற்றும் இன்பம், ரஜோகுணம் வந்து ஏக்கம் மற்றும் பற்றுதல், அஹ், மற்றும் தமோகுணம் வந்து தூங்குறது மற்றும் அந்த அஹ், பைத்தியக்காரத்தனம், அந்த மோகத்தில் இருப்பது, அந்த மாதிரி இருப்பது. நமக்கு அந்த இப்போ வந்து என்ன அது அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வந்து நமக்கு வந்து அந்த இப்போ வந்து நமக்கு வந்து காற்று வந்து எப்படி ஒரு துர்நாற்றத்தையோ ஒரு நறுமணத்தையோ வந்து சுமந்து செல்கின்றது. சுமந்து செல்கின்ற ஒரு நல்ல ஒரு மல்லிகைப்பூ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து நமக்கு வந்து காற்று அந்த படிக்கும்போது வந்து அந்த மல்லிகைப்பூ வாசம் வருது. இப்போ வந்து ஒரு ஒரு சாக்கடையை கடந்து போகும்போது வந்து அந்த சாக்கடையினுடைய வாசம் வருகின்றது. அதே போல் வந்து நம்மளுடைய கர்மம் மற்றும் கர்ம வினைகள். கர்ம வினைகள் வந்து நம்மளுடைய அந்த சூக்ஷ்ம உடல். அது வந்து கர்ம வினைகள்லாம் வந்து நம்முடைய மனதில் தேங்கி இருக்கின்றது. மனதில் தேங்கி இருக்கின்றது. அந்த மனதின் அந்த தேக்கத்தின் மூலமாக வந்து நமக்கு வந்து என்ன ஆகுது? அந்த சுவடுகள், அந்த வாசனைகள் வாசனைகள் இருக்கின்றது. அந்த வாசனைகள் வந்து என்ன பண்றது? நம்ம மனதும் தான் வந்து ஒரு 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 ஸ்டோர் ஹவுஸ் மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய திட்டங்கள், நம்மளுடைய ஆசைகள், எனக்கு பிடிக்குது, எனக்கு பிடிக்காது, நம்ம நம்மளுடைய அந்த பழையதை பற்றி, முன்னால் நடந்ததை பற்றிய துக்கம், நம்முடைய எதிர்காலத்தை பற்றிய பயம், இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றிய மோகம், என்னுடைய காமம், கோபம், பேராசை, என்னுடைய கர்வம், எல்லாமே வந்து நம்மளுடைய மனதில் தான் தங்கி இருக்கிறது. ஏன்னா மனதில் வந்து இந்த இதெல்லாம் வந்து நம்மளுடைய பூர்த்தி அடையாத ஆசைகள். பூர்த்தி அடையாத ஆசைகள் வந்து நம்ம மனதில் தங்கி கொண்டே இருக்கின்றது. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா வந்து நம்மளுடைய இறக்கும் தருவாயில் நம்முடைய ஆத்மா வந்து நம்முடைய இந்த உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு கொண்டு செல்லப்படுகின்றது. அஹ் ஏன்னா வந்து ஆத்மா வந்து சூக்ஷ்ம உடலால் அஹ், எடுத்து சென்றப்பட்டு மற்றொரு உடலில் வைக்கப்படுகின்றது. சூக்ஷ்ம உடலில் வந்து மனம் வந்து உள்ளடங்கியது. உள்ளடங்கியது. ஸோ அதனால தான் வந்து நமக்கு வந்து அந்த மனதில் வந்து இன்னும் வந்து அந்த பூர்த்தி அடையாத ஆசைகள் வந்து இருந்து கொண்டே இருக்கின்றது. அந்த பூர்த்தி அடையாத ஆசையின்படி வந்து நமக்கு வந்து அடுத்த உடல் வழங்கப்படுகின்றது. அடுத்த உடல்கள் வழங்கப்படுகின்றது. இப்போ ஒரு சிலர் வந்து இப்போ வந்து சத்துவகுணத்தில் வந்து நம்ம உடலை விட்டு நீங்குகின்றோம். அப்போ நான் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா என்னுடைய மனதில் என்ன ஆசைகள் இருக்கிறது? சத்துவகுணம் பற்றிய ஆசைகள். அப்போ வந்து எனக்கு வந்து என்ன மாதிரி உடல் கொடுக்கப்படும்? சத்துவகுணத்தில் பயிற்சி செய்வதற்காண்டி உடல். முயற்சி செய்வதற்காண்டி உடல். அதுதான் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு இது வந்து ஒன்றும் புரிஞ்சுக்கிறது கஷ்டமே இல்லை. ஏன்னா அதுதான் என்னுடைய மனசில் இருக்குது. அப்போ நான் அதுக்கு தக்க எனக்கு ஒரு உடல் கொடுக்கப்படுகின்றது. ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய அதே மாதிரி வந்து என்னுடைய மனதில் ஃபுல்லாக வந்து ரஜோகுணத்தினுடைய பற்றிய ஆசைகள், எண்ணங்கள் இருந்தால் வந்து எனக்கு அதுக்கு தகுந்த ஒரு உடல் தரும். அதே மாதிரி தமோகுணம். அது நம்மளுடைய உடல் வந்து எதை பொறுத்து கொடுக்கப்படுகின்றதுனா வந்து நம்மளுடைய அந்த வாசனைகள் மற்றும் அந்த சுவடுகள் சம்ஸ்காரம் அதை பொறுத்து தான் வந்து நமக்கு வந்து நம்முடைய மனநிலை பற்றி நமக்கு வந்து கொடுக்கப்படுகின்றது. ஏன்னா வந்து இப்போ வந்து சத்துவகுணத்தில் இருக்கவங்க வந்து பொதுவாக வந்து என்னன்னா வந்து எங்கே வந்து எல்லாம் குடிச்சிட்டு கும்மாளம் அடிச்சிட்டு இருக்காங்களோ, எங்கே வந்து முழுக்க முழுக்க வந்து ஸ்மோக்கிங் அந்த புகைப்பிடித்து கொண்டிருக்கின்றார்களோ, எங்கே வந்து சூதாட்டம் நடந்துட்டு இருக்குது அங்கே வந்து அவங்க வந்து போகமாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த வாசனைக்கு வந்து அது வந்து பொருந்தாமல் இருக்கின்றது. பொருந்தாமல் இருக்கின்றது. அந்த மாதிரி இருக்கவங்க வந்து சத்துவகுணத்தில் இருக்கவங்களுக்கு வந்து அந்த பொருந்தாத உடலை வந்து கிடைக்கப் போவதில்லை. கிடைக்கப் போவதில்லை. அதுதான் வந்து நமக்கு வந்து ம், அது ரொம்ப ஒரு ஒரு அறிவியல் சம்மந்தப்பட்டது தான் அது. சம்மந்தப்பட்டது தான். அதே மாதிரி தான் வந்து ரஜோகுணத்திற்கும் தமோகுணத்திற்கும் வந்து வந்து உடல் அளிக்கப்படுகின்றது. அவங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் அதுபடி தான் வந்து அவங்களுடைய அந்த ஆம், கடைசி உயிரை விட்டு நீங்கும்போது வந்து அந்த எண்ணம் தான் இருக்கின்றது. கிருஷ்ணன் சொல்றாரு 8வது அத்தியாயத்தில் அந்த காலை சாமேம அந்த காலை ச மாம் ஏவ ஸ்மரன் முக்த்வா கலைவரம் பிரயாதி ச மத்பாவம் யாத்தி நாஸ்தி அத்திர சம்சயக. அர்ஜுனா, அஹ், யார் வந்து அந்த காலை சாமாய்கள் உடலை விட்டு உயிர் நீங்கும் போது ஸ்மரன் முக்த்வா கலைவரம் என்னை நினைத்து கொண்டு உயிரை விடுகின்றார்களோ, என்னை நினைத்து கொண்டு விடுகிறார்கள் அவங்க வந்து என்ன பண்றாங்க? பிரயாதி ச மத்பாவம் என்னுடைய பாவத்தை அடைகின்றார்கள் அர்ஜுனா. யாத்தி நாஸ்தி அத்திர சம்சயம் இதில் வந்து சிறிதளவும் சந்தேகமில்லை. சந்தேகமில்லை அப்படின்னு. அப்புறமாட்டு இன்னொன்று சொன்னார் அடுத்து வந்து எம் வாபி ஸ்மரன் பாவம்
தயத்தி அந்தே கலைவரம் தம் தம் தேவைத்தி கௌந்தேய சதா தத் பாவ பாவவிதாக. எம் எம் வாபி ஸ்மரன் பாவம். எதை எதை நினைத்துக் கொண்டு உயிரை விடுகின்றோமோ, எதை எதை நினைத்துக் கொண்டு உயிரை விடுகின்றோமோ, தம் தம் ஆவைத்தி ஏவைத்தி கௌந்தேயா. ம். அதே இதை வந்து அடைகின்றோம் அர்ஜுனா. அதை இணை அடைகின்றோம். அதில் வந்து சந்தேகமின்றி சந்தேகமின்றி நிச்சயமாக நிச்சயமாக அதை இலை அடைகின்றோம் அப்படின்னு. ஸோ கிருஷ்ணன் வந்து இப்போ வந்து என்ன சொல்ல போறாருன்னா வந்து அடுத்து வரக்கூடிய அந்த ஸ்லோகங்களில் வந்து ரஜோகுணம் தமோகுணம் மற்றும் சத்வகுணத்தில் வந்து விடலை விட்டு உயிர் நீங்கும் போது என்ன நடக்கின்றது, என்ன நடக்கப் போகின்றது அப்படிங்கிறது வந்து அடுத்த பகுதியில் வந்து கிருஷ்ணன் வந்து சொல்ல போறாரு. यदा सत्त्वे प्रवृत्तेदु प्रलयां याति देहभृत् ततोत्तमवितां लोकान् अमलान् பிரதிபத்தியதே. சத்வகுணத்தில் மரணமடையும் போது ஒருவன் உன்னத சாதுக்கள் வசிக்கும் தூய்மையான உயர்லோகங்களை அடைகின்றான். தூய்மையான உயர்லோகங்களை அடைகின்றான். யதா சத்வே பிரவர்த்தத்தை, எப்பொழுது வந்து சத்துவகுணம் வளர்ந்திருக்கின்றதோ, பிரளயம் பிரளயத்தின் போது வந்து என்ன ஆகுதுன்னா வந்து அஹ், தேகப்பிரத் அந்த சமயத்தில் வந்து உயிரை விடும்போது என்ன ஆகுது, ததா உத்தம வித்தாம உத்தம சாதுக்கள் இருக்கக்கூடிய லோகன் அவங்க இருக்கக்கூடிய லோகத்தில் வந்து அடைகின்றார்கள். அந்த லோகம் எப்படி இருக்கு, அமலான். அமலான் தூய்மையான தூய்மையான அந்த யோகத்தை வந்து அவர்கள் வந்து அடைகின்றார்கள். அடைகின்றார்கள் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஈஸியானதான் புரிஞ்சுக்கிறது. நம்ம வந்து 14 லோகங்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கோம். 14 லோகங்கள் இருக்கமோ, அந்த 14 லோகங்களில் வந்து நம்ம இருக்கக்கூடியது வந்து இந்த பூர்லோகம். பூர்லோகக்கு மேலே வந்து பூரலோகா, சொர்க்கலோகா, மகரலோகா, ஜனலோகா, தப்பலோகா மற்றும் சத்தியலோகங்கள் இருக்கின்றன. சத்தியலோகம் இருக்கு. அதில் வந்து உயர்ந்தது வந்து சத்தியலோகம். சத்தியலோகம் அந்த பிரம்மலோகம். சத்துவத்தில் இருக்கவங்க வந்து பிரம்மலோகம் இல்லாட்டி ஜனலோகம், அடுத்து வந்து சொர்க்கலோகம், அந்த மாதிரி வந்து உயர்ந்த லோகங்களை வந்து அடைகின்றார்கள். அடைகின்றார்கள் அவங்களுடைய எவ்வளவுக்கு வந்து வந்து சத்துவகத்தில் வந்து தூய்மையாக இருக்காங்களோ அந்த மாதிரி அந்த தூய்மையை பொறுத்து அவங்க வந்து அந்த எந்த சொர்க்கலோகத்திலிருந்து சொர்க்கலோகம், மகரலோகம், ஜனலோகம், தப்பலோகம் அந்த மாதிரி அந்த 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 லோகத்தை வந்து அடைகின்றார்கள். ஏன்னா வந்து சத்தியலோகத்தில் தான் வந்து பிரம்மா இருக்காரு. தப்பலோகம் வந்து அந்த தவத்தில் ஈடுபவர்கள் இருக்கக்கூடிய லோகங்கள். அந்த ஜனலோகம் வந்து அந்த 7 சப்த ரிஷிகள் சொல்லும்போது அவங்க இருக்கக்கூடிய லோகங்கள். அது ஒவ்வொரு இது மாதிரி வந்து அந்த மேலே போக போக வந்து அவங்க வந்து சத்துவகுணத்தில் இருக்கவங்க வந்து அந்த பெரிய பெரும் பெரும் முனிவர்கள் மற்றும் பக்தர்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து வந்து வளர்ச்சி அடைகின்றார்கள். அந்த சத்துவகுணம் வந்து நல்ல தூய்மையானது சொல்ல அமலான்ங்கிறது வந்து ஏன்னா வந்து அவங்க வந்து ரஜோகுணத்திலிருந்து தமோகுணத்திலிருந்து விடுபட்டவர்கள். ரஜோகுணம் தமோகுணத்திலிருந்து விடுபட்டவர்கள். அந்த மாதிரி விடுபட்டு கலங்கங்கள் இன்றி சத்துவகுணத்தில் வந்து உயிர் நீங்கும் போது வந்து மேலே வந்து அந்த மாதிரி பிரம்மலோகம் மற்றும் அங்கே வந்து செல்லும்போது வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு தெய்வீக இன்பத்தை வந்து அனுபவிக்க முடிகிறது. அங்கே வந்து ரொம்ப வந்து அவங்களுக்கு வந்து தெ- தெ- எங்கெங்க வந்து ஆத்மாவை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குமோ அந்த மாதிரி இடத்துக்கு வந்து அவங்க வந்து செல்கின்றார்கள் செல்கின்றார்கள். ம். ம். இல்லாட்டி இந்த குணத்திலே பிறந்தாலும் இந்த பூலோகத்தில் பிறந்தாலும் கூட வந்து நல்ல ஒரு பிராமண குணத்திலோ எங்கே வந்து நமக்கு வந்து அந்த ஆத்ம ஞானத்தை வளர்த்துக் கொள்வதற்கு உகந்ததாக இருக்குமோ வந்து அங்கே வந்து பிறக்கிறார்கள். அடுத்தது ரஜோகுணம். रजसि प्रलयं गत्वा कर्मसङ्गीषु जायते तथा प्रलीनस्तमसि மூடயோனிஷு ஜாயத்தே. ரஜோகுணத்தில் மரணமடையும் போது ஒருவன் பலநோக்கு செயல்களில் ஈடுபட்டிருப்பவர்களின் மத்தியில் பிறக்கின்றான். தமோகுணத்தில் மரணமடையும் போதோ அவன் மிருக இனத்தில் பிறவி எடுக்கின்றான். ரஜோகுணத்தில் மரணமடையும் போது ஒருவன் பலநோக்கு செயல்களில் ஈடுபட்டிருப்பவர்களின் மத்தியில் பிறக்கின்றான். தமோகுணத்தில் மரணமடையும் போது அவன் மிருக இனத்தில் பிறவி எடுக்கின்றான். ரஜசி பிரளயம் கற்பார். ரஜோகுணத்தில் வந்து பிரளயம்னா அழியும் போது கர்மசங்கி ஜாயத்தே. கர்மசங்கி எங்க வந்து பலநோக்கு செயல்களில் ஈடுபட்டவர்களுடைய மத்தியில் பிறக்கின்றான். அஹ் ததா பிரலீனஸ் தமசி. அது மாதிரி வந்து அர்ஜுனா தமோ குணத்தில் வந்து அழிக்கப்படும் போது என்ன பண்றான், மூடயோனிஷு மிருக குணங்கள் மிருக குணத்தில் வந்து அவன் வந்து பிறக்கின்றான் அப்படிங்கிறார். மிருக இனத்தில் பிறக்கின்றான் அப்படிங்கிறார்.
இது இப்போ வந்து நிறைய பேர் வந்து நம்ம இந்த டார்வினுடைய இது வந்து பார்த்தா வந்து அதை பற்றி நிறைய பேர் சொல்கிறாங்க. மனித குலத்தை அடைஞ்சிட்டா வந்து அதுக்கப்புறம் வந்து மேலும் 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 வளர்ச்சி அடைச்சு தான் இருக்கப்போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து கிருஷ்ணன் வந்து இங்கே தெளிவாக சொல்கிறார். தெளிவாக சொல்கிறார். தமோ குணத்துலேருந்து வந்துட்டோம்னா வந்து அடுத்து வந்து எங்கே பிறக்க போகிறோம்? மிருக இனத்தில் பிறக்கப் போகின்றோம். மிருக இனத்தில் பிறக்கப் போகின்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் கிருஷ்ணர் வந்து. ம். திருவள்ளுவர் தாழ்ந்த தாழ்ந்த குணத்திலிருந்து பிறக்கப் போகின்றோம். அப்புறமாட்டி வந்து அங்கிருந்து மறுபடியும் வந்து மனித பிறவி எடுப்பதற்காண்டி பரிணாம வளர்ச்சி. அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பரிணாம வளர்ச்சி. ஏன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து உயர்த்திக் கொள்கின்றோம் அப்படின்னா வந்து, அ அந்த மாரி ஒரு ஒரு மிருக பிறவியில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கர்மத்தால் பாதிக்கப்படுவதில்லை. ஏன் பாதிக்கப்படுவதில்லை வந்து, அவங்க வந்து மிருகம் வந்து எந்த ஒரு விதிமுறையும் வந்து மீறுவதில்லை. இப்போ என்னைக்காச்சும் வந்து அ புலி பசித்தாலும் புல்லை தின்னாது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் இல்லையா? அதுக்கு வந்து என்னென்ன ஒரு சட்ட வரை சட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கோ, அதுபடி தான் வந்து புலி வந்து பின்பற்றுது. அதனால வந்து அவங்க வந்து அப்போ வந்து இந்த பரிணாம வளர்ச்சிப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க உயர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் வந்து மனித குலத்தை அடைந்து விட்டாலும் வந்து மறுபடியும் வந்து மனித குலத்திலேயே இருப்போம் அப்படிங்கிறத வந்து உத்தரவாதம் கிடையாது. உத்தரவாதம் கிடையாது. மறுபடியும் வந்து நம்ம வந்து தமோ குணத்துக்கு வந்தால் வந்து மறுபடியும் வந்து நம்ம வந்து மிருக குணத்திற்கு வந்து தள்ளப்படுகின்றோம் தள்ளப்படுகின்றோம். அதனால வந்து நம்ம வந்து குறைஞ்சபட்சமாக வந்து சத்துவ குணத்துக்கு வந்து நம்ம வந்து வளர்த்துக்கு உயர்த்த வேண்டும் உயர்த்த வேண்டும். நான் வந்து அந்த மாதிரி இருக்கவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அஹ், சத் தமோவனத்தில் இருக்கவங்க வந்து அந்த விலங்கு ஒரு ஒரு பன்றியாகவோ ஒரு நாயாகவோ அந்த மாதிரி வந்து பிறப்பதற்கு வந்து தள்ளப்படுகின்றார்கள். அது கண்டு எனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஒரு மாமிசம் உண்பது, அஹ், ஏதாவது வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது மாறி மாறி வந்து அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாட்டற்றது. அல்லாட்டி வந்து நமக்கு வந்து அந்த அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து தமோ குணத்திற்கு ஒரு பன்றியாக தள்ளப்படுகின்றார்கள். இல்லாட்டி வந்து ஒரு ஆண் பெண்ணுக்குள்ள வந்து அந்த இயற்கையினால் வந்து தவறான காரியங்களில் ஈடுபடுவது, தவறான காரியங்கள், இந்த தவறான ஆம், தவறான உறவில் ஈடுபடுபவர்கள் வந்து ஒரு நாயாக பிறக்க பிறக்க முடியும். அந்த ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் என்ன ஆகுனா வந்து அந்த கா காமிய கர்மம், காமிய கர்மங்கிறது வந்து பலநோக்கு செயல்கள் செய்வதற்காண்டி பண்ணக்கூடிய ஒரு செயல்கள் செயல்கள். இப்போ வந்து நான் வந்து நிறைய இது இருக்கு. செல்வத்தை சேகரிக்கணும்னா வந்து யாருக்கு வந்து யாகம் பண்ணணும், நீண்ட ஆயுள் வேணும்னா வந்து சூரியனுக்கு வந்து யாகம் பண்ணணும், அந்த குழந்தை பிறப்பதற்கு வந்து என்ன யாகம் பண்ணணும். அது வந்து அந்த காமிய கர்மங்கள் அப்படிங்கிறது. காமிய கர்மங்கள் பலனை நோக்கி பண்ணக்கூடிய செயல்கள். அந்த மாதிரி இருக்கவங்க வந்து அதில் வந்து வந்து இருக்கக்கூடிய இடத்துல வந்து எங்கே வந்து அந்த மாதிரி வந்து ஒரு பலநோக்கு செயல்களை வந்து செய்கிறதுக்கு அதிக வாய்ப்பு கிடைக்கின்றதோ அந்த மாதிரி இடத்துல வந்து அவர்கள் வந்து பிறக்கிறார்கள். ம். So, இந்த இந்த அடுத்து வந்து கிருஷ்ணன் வந்து அடுத்த ஸ்லோகங்களில் வந்து இதனுடைய விளைவுகள் என்ன, விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்றாரு. இந்த 3 குணங்களினுடைய விளைவுகள் என்ன, அந்த பலன், அந்த அந்த இதில் வந்து செயல்களில் வந்து நம்ம வந்து சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணத்தில் வந்து நம்ம செயல்படும் போது வந்து பலன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணன் வந்து சொல்ல போறார். கர்மண சுக்ருத்தஸ்யாகு சாத்வீகம் நிர்மலம் பலம் ரஜஸ்து பலம் துக்கம் அஜ்ஞானம் தமச பலம். புண்ணிய செயல்களின் விளைவுகள் தூய்மையானவை. சத்துவகுணத்தின் புண்ணிய செயல்களின் விளைவுகள் தூய்மையானவை. அவை சத்துவகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் ரஜோகுணத்தில் செய்யப்படும் செயல்கள் துக்கத்திலும், தமோகுணத்தில் செய்யப்படும் செயல்கள் முட்டாள்தனத்திலும் முடிவடைகின்றன. முட்டாள்தனத்திலும் முடிவடைகின்றன. ம். கர்மன சுக்ருத் சுக்ரத் செய் அப்படின்னா சுக்ரத் செய்யணும் புண்ணிய செயல். புண்ணிய செயல் எப்போ வந்து சாத்வீகம் நிர்மலம் பலம். அந்த சாத்வீகத்திலிருந்து தூய்மைப்படுத்தப்பட்டது வந்து சாத்வீகம் வந்து நிர்மலம் தூய்மைப்பட்டது. அப்போ வந்து புண்ணியம் கிடைக்கின்றது. புண்ணியம் புண்ணிய செலவுகள் விளைவுகள் வந்து தூய்மையானவைங்க. ரஜோ ரஜோ பலம் வந்து என்னது? ரஜஸ்து பலம் துக்கம். புரிஞ்சுக்கலாம், ஈஸியாக சொல்லலாம் கிருஷ்ணர். ரஜஸ்து பலம் துக்கம். ரஜோத்து குணம் வந்து பலமாக இருக்கும்போது வந்து துக்கத்தில் இருக்குது. அப்புறம் அஜ்ஞானம் தமச பலம், ஞானம் என்ற அறியாமை, இருள். இருள் வந்து தமோ குணத்தினுடைய பலம், விளைவு. விளைவு அதனால தான் வந்து அந்த சத்துவகுணத்தினுடைய புண்ணிய செயல்கள் வந்து செயல்கள் வந்து புண்ணிய செயல்கள் வந்து தூய்மை வருது. அதனால தான் வந்து நம்ம வந்து மாயையிலிருந்து விடுபடுகின்றோம். சத்துவகுணம் வந்து தூய்மையை கொடுப்பதால் மாயையிலிருந்து விடுபடுகின்றோம். அந்த மாதிரி பண்ணக்கூடியவங்க வந்து மகிழ்ச்சி அடைகின்றார்கள். மகிழ்ச்சி அடைகின்றார்கள். ரஜோகுணம் வந்து துன்பத்திலேயே உருவானவை இருந்தது. வந்து கிருஷ்ணன் வந்து பின்னாடி ஒரு அத்தியாயத்தில் சொல்லுவார். ரஜோகுணத்தில் வந்து செயலில் வந்து ஆரம்பத்தில் வந்து
எந்த செயல் வந்து ஆரம்பிக்கும்போது வந்து தித்திப்பாக இருக்கும், ஆனால் வந்து பின்னாடி வந்து விஷமா மாறி வந்து ஆச்சுன்னா அந்த செயல்கள் வந்து ரஜோகுண செயல்கள் அப்படிம்பாரு. அந்த மாதிரி தான் வந்து அதனால தான் வந்து இதில் சொல்லலாம் வந்து அந்த ரஜோகுணத்தினுடைய செயல்கள் வந்து துன்பமே உருவானவை. துன்பமே உருவானவை. எந்த ஒரு அஹ், ஒரு உதாரணத்துக்கு பார்த்தா வந்து அந்த ஒரு 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 பெரிய ஒரு வானம் உயர்ந்த ஒரு கட்டடம். இப்ப வந்து ஒரு இந்த ஸ்கை ஸ்கிரேப்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே அந்த மாதிரி ஒரு பெரிய வீடு, ஒரு பெரிய ஸ்கை ஸ்கிரேப்பர் அந்த மாதிரி கட்டினா வந்து அதற்கு தேவையான வந்து ஆம், எவ்வளவோ வந்து ஒரு கட்டுறதுக்கு முன்னாடியே வந்து நிறைய கஷ்டப்பட வேண்டியிருக்கு. தேவை திரும்ப திரும்ப அலைய வேண்டியிருக்கு, நிறைய ஆளுங்களை வந்து தேடி பிடிக்க வேண்டியிருக்கு, அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி வந்து கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அதுக்காண்டி செலவு அதிகமாக இருக்குது. அதை வந்து ஆம், அதுக்கு செலவுக்கு அதுக்காண்டி நம்ம வந்து கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியிருக்கு. அப்புறம் வந்து அந்த கட்டத்தில் வேலை செய்கிறவங்க அவங்களும் கஷ்டப்பட்டு வேலை பண்ண வேண்டியிருக்கு. அவங்க ஏன்னா உடல் உடல் உழைப்பு உடலால் வந்து மிகவும் வந்து இந்த பாடுபட வேண்டியிருக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு பலவிதமான துயரங்கள் இருக்கின்றன. துயரங்கள் இருக்கின்றன. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தா வந்து ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே வந்து பெருந்துன்பங்கள் நிறைந்தன அப்படின்னு சொல்லி துன்பங்கள் அதுதான் வந்து கீதை வந்து சொல்லுது. ஒரு மகிழ்ச்சி வேணா இருக்கலாம். என்கிட்ட வந்து இவ்வளோ வீடு இருக்கு, இவ்வளோ பணம் இருக்கு. அதை வந்து அடைவதற்கு வந்து எவ்வளோ துன்பத்தை வந்து நம்ம வந்து அனுபவிச்சிருக்கோம். அதே மாதிரி வந்து அது வந்து நிரந்தரமும் கிடையாது. அது வந்து ஏன்னா அது வந்து உண்மையான மகிழ்ச்சி இல்லை, நிரந்தரமான மகிழ்ச்சி அல்ல. அதான் வந்து கிருஷ்ணன் வந்து சொல்றேன்னா வந்து துக்கத்தில் முடிவடைகின்றன அர்ஜுனா. தமோவனத்தில் இருக்கக்கூடிய செயல் வந்து முட்டாள்தனத்தில் ஈடுபடுகின்றது. அதில் வந்து நமக்கு வந்து தமோவனத்தில் இருக்கிறது வந்து அறிவு என்பதே இல்லை, ஏன்னா பைத்தியக்காரத்தனம். பைத்தியக்காரத்தனம். இப் அது வந்து செயல் வந்து இப்பொழுது துக்கத்தை கொடுக்கின்றது. பின்னாடி வந்து அது என்ன கொடுக்கின்றது? மிருக வாழ்வை கொடுக்கின்றது. மிருக வாழ்வை கொடுக்கின்றது. ஏன்னா மிருக வாழ்வு வந்து எப்பொழுதுமே வந்து துன்பமயமானது. துன்பமயமானது. அஹ் அந்த மிருகத்துக்கு புரியாட்டி கூட வந்து அதனுடைய வேலை வந்து துன்பமானது தான். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம வந்து அந்த மிருகங்களை கொல்வது வந்து தமோ குணத்தில் செய்யப்படக்கூடியது செயல்கள். செயல்கள் அந்த மாதிரி இருக்கவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து இப்போ வந்து யார் மிருகத்தை கொல்றாங்களோ அவங்க வந்து எதிர்காலத்தில் அந்த மிருகமே வந்து அவங்களை கொல்லப் போகின்றது. இதுதான் வந்து நடக்க போகுது. இதுதான் வந்து இயற்கையினுடைய சட்டம். அது நம்மளுடைய ஆம், நம்மளே வந்து இப்போ ஒரு பெரிய யாரையோ வந்து வந்து நம்ம வந்து கொலை செய்து விட்டால் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து தூக்கிலிடப்படுகின்றோம். அதே போல் தான் வந்து நமக்கு வந்து நம்ம மிருகத்தை கொல்லும் போதும் வந்து அதே சட்டம் வந்து ஆம், ம், வந்து அதே சட்டம் வந்து பொருந்தும். மிருகங்களை கொள்வதற்கும் வந்து பொருந்தும். அதுதான் வந்து ஒரு கீழ்த்தரமான ஒரு ஆம், ஒரு அறியாமை. ஏன்னா வந்து கிருஷ்ணர் தான் வந்து எல்லாருடைய தந்தை மட்டும்தான். அகம் பீச்ச பிதா அப்படின்னு சொல்லி எல்லா உயிர் வாழிக்கும் நான் தான் வந்து தந்தை அப்படிங்கும்போது வந்து ஒரு தந்தை வந்து தன்னுடைய மகனை கொல்வதை வந்து பொறுத்துக் கொள்வதில்லை. எந்த ஒரு மகனாக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு உயர்ந்த ஒரு உயிர்வாளியாக இருந்தாலும் சரி, ஒரு எறும்பாக இருந்தாலும் சரி, எதுவுமே வந்து அந்த மாதிரி கொல்லப்படும்போது வந்து அவர் வந்து பொறுத்துக்கொள்வதில்லை. இருந்தாலும் அதனால வந்து நமக்கு வந்து 2வது வந்து அஹ், மாமிசம் உண்பதற்காண்டி ஒரு தேவையே இல்லை. ஏன்னா வந்து கிருஷ்ணன் வந்து எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காரு. பழங்கள், காய்கறிகள், பால் அப்படின்னு சொல்லி. அதில் வந்து அந்த மாமிசம் கொள்வதிலே வந்து மிகவும் மிகவும் வந்து ஒரு மோசமானது என்ன அப்படின்னா வந்து பசுவை கொள்வது. அதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து கொடூரமானது. வந்து நம்ம வந்து பார்த்தா வந்து ம். பசுவின் பால் தான் வந்து நம்ம வந்து நம்முடைய தாயின் பாலை விட பசுவின் பாலை வந்து நம்ம வந்து அருந்துதான் வந்து அதிகமாக இருக்கும். வாழ்நாள் முழுக்க வந்து நம்ம பசுவின் பாலை வந்து நம்ம இது அஹ், அருந்திக் கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கும்போது வந்து அந்த ஒரு பசுவை கொள்வதுங்கிறது வந்து இருப்பதிலே ஒரு இருளான செயல், கீழ்த்தரமான ஒரு அறியாமைங்கிறது வந்து பசுவை கொள்வது தான். நான் வந்து கிருஷ்ணன் வந்து நமோ பிராமணிய தேவாய கோ பிராமண ஹிதாயச்ச ஜெகத்திதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமக. கோ பிரம்மர்கள் பிராமணர்களையும் வந்து பசுக்களையும் வந்து கிருஷ்ணன் வந்து காப்பாற்றுபவர்கள். அவர் தான் நலன் விரும்பி. பிராமணர்களுக்கும் பசுக்களுக்கும் நலன் விரும்பி. ஆம். அந்த மாதிரி இருக்கவங்கள வந்து வந்து நம்ம வந்து துன்பம் பண்ணும்போது வந்து கிருஷ்ணன் வந்து அதை வந்து ஒரு பொழுதுமே வந்து கிருஷ்ணன் வந்து பொறுத்துக்கொள்ள மாட்டார். அவங்க வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவர்கள். ஏன்னா வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஆம், ம், ம், தவறான வழியில் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து எவ்வளவோ ஒரு அஹ், எல்லா இடத்துலையுமே இப்போ வந்து மாட்டு இறைச்சிங்கிறது வந்து வந்துருச்சு. எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. அது வந்து ரொம்ப ஒரு அது இது ஒரு நம்மலாம் வந்து நாகரிகம் நினச்சிட்டு இருக்கோம். அது வந்து நாகரிகம் இல்லை. நம்ம வந்து இருக்கக்கூடிய நாகரிகம் வந்து ரஜோகுணம் மற்றும் தமோ குணத்தால் வந்து வந்து இருக்கக்கூடிய ஒரு ஒரு வழி தவறி நடந்து கொண்டிருக்கின்றோம். நடக்கின்றோம். அதுதான் வந்து நமக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து.
ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வருகின்றது? ஏன் இந்த மாதிரி ஒரு போனது போனதில் வந்து அந்த குணத்தினுடைய பலன்கள் என்ன, விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன் அப்படி நடக்குதுங்கிறத வந்து கிருஷ்ணன் வந்து இந்த ஸ்லோகத்தை வந்து சொல்கிறார். சத்வாத் சஞ்சாயத்தே ஞானம் ரஜச லோப ஏவ ச பிரமாத மோகௌ தமச பவத ஞானம் ஏவ ச. சத்வகுணத்திலிருந்து உண்மை ஞானம் விருத்தியாகின்றது. ரஜோகுணத்திலிருந்து பேராசை விருத்தியாகின்றது. மேலும் தமோ குணத்திலிருந்து முட்டாள்தனம், பைத்தியக்காரத்தனம் மற்றும் மயக்கமும் விருத்தியாகின்றன விருத்தியாகின்றன. நம்ம ஏற்கனவே பார்த்ததான் சார், நமக்கு சத்துவ குணம் இருக்கும்போது வந்து நமக்கு வந்து அந்த ஒரு வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கின்றது. அதனால் வந்து இது சரி, இது தவறு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஹம், புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி வந்து சத்துவ குணம் வந்து என்ன பண்ணுதுன்னா வந்து நம்மளுடைய அந்த புலனின்பத்தை வந்து சாந்தப்படுத்துகின்றது. அதில் வந்து நம்ம வந்து அந்த மாதிரி வந்து நம்ம வந்து க- திருப்தி அடைந்து கொண்டிருக்கின்றோம். போதும் என்ற அந்த ஒரு மன திருப்தி இருக்கின்றது. அதனால் வந்து நம்ம வந்து அஹ், சத்துவகுணத்தில் இருக்கவங்க வந்து ஞானத்தால் உயர்ந்திருக்கின்றார்கள். ரஜோகுணத்தில் இருக்கவர்கள் வந்து லோபங்கிறது வந்து பேராசை. பேராசை எனக்கு எனக்கு வேண்டும் 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 வேண்டும்ங்கிற ஒரு 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 பேராசை. அப்புறம் வந்து தமோ குணத்தை வந்து கிருஷ்ணன் வந்து அதுதான் வந்து மூன்று சொல்கின்றார். பிரமாதம், பைத்தியக்காரத்தனம், மோகம், மயக்கம். அது வந்து வந்து தமோ குணத்திலிருந்து வளர்கின்றது. அப்புறம் வந்து அஜ்ஞானம். அது மட்டும் இல்ல இருக்குன்னா அஜ்ஞானம். அஜ்ஞானம் வந்து வந்து அதுவும் வந்து வளர்கின்றது அப்படிங்கிறது அந்த தமோ குணத்தினுடைய. அதனால தான் வந்து அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதுலேருந்து வெளியே வரக்கு வந்து மறுபடியும் வந்து பிரபுபாதா என்ன சொல்றாருன்னா வந்து கிருஷ்ணனுடைய அந்த அந்த உணர்வு, கிருஷ்ண உணர்வு மூலமாக தான் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சத்வகுணத்தை வளர்த்து கொண்டு அதன் மூலமாக நம்ம வந்து உள்ளதை உள்ளபடி காண முடியும். உள்ளதை உள்ளபடி காண முடியும். அன்றைக்கு வந்து நமக்கு வந்து அந்த ஒரு ஞானத்தை பற்றிய கல்வி வந்து மக்களிடம் இல்லவே இல்லை. அதனால் வந்து அவங்க வந்து பொறுப்பற்று அந்த ஒரு சத்வகுணம் வந்து வளர்ப்பதற்கு வந்து கிருஷ்ண உணவு வந்து கண்டிப்பாக ஒரு அவசியம் அவசியம். அப்போ தான் வந்து அவங்க வந்து மகிழ்ச்சியுடன் வந்து வளமாக இருக்க முடியுமே தவிர, இல்லாட்டி வந்து நம்ம வந்து மகிழ்ச்சியுடன் வந்து இருக்க முடியாது. ஆம், அந்த வந்து ரஜோகுணத்தில் இருக்கவங்க வந்து ஆம், ஆ- ஆ- தமோகுணத்தில் வந்து ஒரு அமைதியோ ஒரு வளமோ இருக்க முடியாது. ஏன்னா வந்து பார்த்தா வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஆ, ஒருத்தன் வந்து இந்த மலையிலேருந்து குதிக்கிற மாதிரி அந்த ஒரு அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நான் ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி வந்து ஆ, அந்த அந்த பணம் இருக்கிறது அந்த மாதிரி ஒவ்வொன்றாக மாறி மாறி வந்து ரஜோகுணத்தில் வந்து கொஞ்சம் ஒரு இன்பம் இருந்தால் கூட வந்து ஒரு துக்கம் துக்கத்தில் வந்து முடிவடைகின்றது தான் சொல்லலாம். நமக்கு வந்து ஒரு இன்பம் வந்து நமக்கு வந்து அந்த ஒரு ஏன்னா வந்து அவங்க வந்து நல்ல காரியங்கள் பண்ணுறாங்க, தீய காரியங்கள் பண்ணுறாங்க. நல்ல காரியத்தில் வந்து அவங்களுக்கு வந்து இன்பம் கிடைக்குது. தீய காரியத்தினால் வந்து அவங்களுக்கு வந்து ஆஹ், கஷ்டம் இருக்குது. ஏன்னா வந்து ரஜோகுணத்தில் இருக்கும்போது வந்து அந்த தொழிலும் வந்து ரொம்ப சிரமமானவை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதே மாதிரி அதை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு வந்து வந்து நம்ம வந்து ஒரு பலவிதமான திட்டங்கள், பணம் வந்து செயல்படுறது அந்த மாதிரி வந்து நம்ம வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து பண்ணிக்கொண்டே இருக்கும்போது வந்து நமக்கு வந்து மன அமைதியும் ஒரு நிரந்தர மகிழ்ச்சியும் வந்து அங்கு சாத்தியமில்லை சாத்தியமில்லை. அதே மாதிரி தமோகுணத்தில் இருக்கும்போது வந்து அவங்க வந்து மிருகங்களை போன்றவர்கள் எதையுமே வந்து அவங்க வந்து தெளிவாக பார்க்க முடியாது பார்க்க முடியாது. இதுதான் வந்து தமோகுணத்தில் மக்கள் வந்து பைத்தியமாக இருக்கின்றார்கள். அதனால் வந்து அவங்க வந்து போதைப் பொருளுக்கு அடைக்கலம் அடைவது அந்த மாதிரி இருக்கும்போது வந்து அவங்க மேலும் மேலும் வந்து அறியாமல் வந்து ஈடுபட்டே கொண்டிருக்கின்றார்கள். ம். கடைசி ஸ்லோகம் நினைக்கிறேன். ஸோ இதோட வந்து நம்ம வந்து இன்னைக்கு இதையும் பார்த்துடலாம் இந்த பகுதியில். ஊர்த்வம் கச்சந்தி சத்வசதா மத்தியே திருஷ்டி ராஜச ஜகன்ய குணவருத்தி சதஸ்தாம் ஜகன்ய குணவருத்திஸ்தா அதோ கச்சந்தி தாமசாக. சத்துவகுணத்தில் நிலை பெற்றவர்கள் படிப்படியாக உயர் லோகங்களுக்கு மேல் நோக்கி செல்கின்றனர். ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் பூவுலகங்களில் வாழ்கின்றனர். மேலும் வெறுக்கத்தக்கதான தமோகுணத்தில் இருப்பவர்கள் நரகலோகங்களுக்கு கீழ் நோக்கி செல்கின்றனர். இப்போ வந்து கிருஷ்ணன் வந்து எங்கே போகிறாங்க அப்படிங்கிறது வந்து எந்த லோகங்களுக்கு வந்து போகிறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஊர்த்வங்கிறது மேல் நோக்கி. ஊர்த்வம் கச்சந்தி சத்வகுணத்தில் இருக்கிறது மேலே செல்கின்றார்கள். மத்திய திஷ்டந்தி ராஜச. ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் வந்து
இந்த பூலோகத்தில் தங்குகின்றார்கள். சகன்ய குணம், சுகன்யங்கிறது வெறுக்கத்தக்க வெறுக்கத்தக்க குணம்ங்கிறார் கிருஷ்ணன். விருத்தி அவங்க வந்து யாருக்கு வந்து அது நிறையா இருக்கோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அஹ், கீழே நோக்கி அதல பாலத்திற்கு தள்ளப்படுகின்றார்கள் சொல்லுவாங்களே அதை கச்சந்தி தாமச தாமசத்தில் இருக்கவங்க வந்து இங்கே வந்து கீழே வந்து அஹ், போறாங்க. அந்த அடுத்த பிறவியில் வந்து எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து கிருஷ்ணன் வந்து இதில் வந்து சொல்றார். நம்ம வந்து உதாரணத்துக்கு பார்த்தா வந்து இப்போ வந்து நமக்கு வந்து காலேஜுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது வந்து அதே நமக்கு தெரியும். நல்ல மார்க் எடுத்தவங்க வந்து நல்ல காலேஜுக்கு போகிறாங்க. ஒரு மீடியமாக மார்க் எடுத்தவங்க வந்து ஒரு சாதாரண காலேஜுக்கு போவாங்க. அது அப்புறமேட்டி வந்து மார்க் சரியாக எடுக்காதவங்க வந்து ஒரு மட்டமான காலேஜுக்கு போகிறாங்க. அதே தான் அதே தான் கிருஷ்ணன் வந்து அதே விஷயம்தான். அந்த மூன்றுக்கு இந்த எப்படி இந்த லோகங்கள் வந்து மூன்றாக பிரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி வந்து நம்ம வந்து அந்த விளைவுகள் விளைவுகள் அந்த சொர்க்கலோகங்கள் அந்த 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 மாதிரி ஒன்று இருக்குது. அது வந்து இருக்குங்க வந்து கிருஷ்ணன் வந்து உறுதியாக சொல்கிறார். நம்ம வந்து அந்த அறிவியல் இருக்கிறதுபடி வந்து மேல் லோகத்துலாம் வந்து யாருமே இல்லை அப்படின்லாம் வந்து அவங்க சொல்கிறது வந்து அது வந்து உண்மையே இல்லை. கிருஷ்ணன் வந்து அவங்க வந்து தத்துவத்தில் உள்ளவங்க வந்து அங்கே செல்கின்றார்கள் தெளிவாக சொல்கிறார். அதே மாதிரி வந்து ரஜோகுணத்தில் இருக்கவங்க வந்து கீழே செல்கின்றார்கள். அதில் வந்து நமக்கு வந்து உயர்ந்தது வந்து பிரம்மலோகம் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே பார்த்தோம். அந்த பிரம்மலோகத்தில் இருக்க வந்து பிரம்மதேவருக்கு வந்து ஆயுஸ் எவ்வளவு, பிரம்மலோகத்தில் இருக்க வந்து கீழே உள்ள ஆஹ், பிரம்மா தூங்கும்போது வந்து கீழே உள்ள கிரகங்கள்லாம் அழியுதே தவிர பிரம்மலோகம் வந்து அழிவதில்லை. அந்த அந்த அதெல்லாம் வந்து நம்ம வந்து சத்வகுணத்தில் இருக்கும்போது வந்து அங்கே வந்து செல்கின்றோம். ஸோ ரஜோகுணம் வந்து கலப்ப முடியாததுனால வந்து ரஜோகுணத்தில் இருக்கவங்க வந்து சத்வகுணத்துக்கும் தமோகுணத்துக்கும் இடையில இருக்கு. அப்படி இருக்கவங்க வந்து இந்த ஒரு அவங்க வந்து முக்கால்வாசி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவங்க ஒரு மன்னராக இருக்கலாம், செல்வந்தராக இருக்கலாம். இருந்தாலும் வந்து அவங்க வந்து அந்த கலப்படம் இருக்கனால வந்து அவங்க வந்து அதுலேருந்து கீழே வந்து தமோகுணத்துக்கும் தள்ளப்படலாம். ரஜோகுணத்திலிருந்து சத்வகுணத்துக்கும் செல்லலாம், தமோகுணத்துக்கும் செல்லலாம். அந்த அதனால வந்து அஹ், மறுபடியும் வந்து அந்த இந்த இதிலே வந்து பிறவி எடுக்கின்றார்கள் பிறவி எடுக்கின்றார்கள். ஸோ அந்த தாழ்ந்த குணத்தில் தமோ குணத்தில் இருக்கவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அது வந்து இருக்கிறதுலே வந்து மிகவும் அபாயகரமானது வந்து தமோகுணம் தான். தமோகுணம் தான். அதனால் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பறவைகள், விலங்குகள் அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஒரு இந்த மாதிரி 84 லட்சம் உயிரினங்கள் இருக்குன்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி இருக்கவங்க வந்து அந்த மாதிரி ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள். இல்லாட்டி வந்து அவங்க வந்து நரகம் நரகத்திற்கு வந்து தள்ளப்படுகின்றார்கள் தள்ளப்படுகின்றார்கள். நமக்கு வந்து அதனால வந்து குறைஞ்சபட்சமாக அதை வந்து ஒரு சத்துவகுணத்துக்காக வந்து நம்ம வந்து ம், உயர் பெற வேண்டும். மூன்று குணமே வந்து சத்துவகுணம் உயர்ந்து பெற்றாலும் கூட வந்து அதுவும் வந்து பந்தப்படுகின்றது. அதுவும் பார்த்தோம். அதுவும் வந்து பந்தப்படுத்துகின்றது. அதையும் வந்து ஒரு தாண்டி வந்து நம்ம வந்து சத்துவநிலையை அடைய வேண்டும். சத்துவநிலையை அடைய வேண்டும். அந்த கடைசி பகுதியில் வந்து கிருஷ்ணன் வந்து எப்படி இந்த மூன்று குணங்களையும் கடப்பது அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணன் வந்து அந்த கடைசி பகுதியில் வந்து சொல்லுவார். தொடர் இன்னைக்கு வாய்ப்பு முடிச்சுக்கலாம். இன்னைக்கு வந்து 2 பகுதிகள் பார்த்தோம். 2 பகுதிகள் பார்த்தோம். அந்த இரண்டாவது பார்த்த பகுதி வந்து சத்துவகுணம் மற்றும் தமோ குணத்தில் வந்து ஆஹ், ம், மரணம் மரணம் நடக்கும்போது வந்து என்ன நடக்கின்றது என்ன நடக்கின்றது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். அதற்கு முந்தைய பகுதியில் வந்து எப்படி வந்து மூன்று குணங்கள் வந்து தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதற்காண்டி ஒரு போட்டி நடந்து கொண்டே இருக்கின்றது. போட்டி நடந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு சில நேரம் வந்து சத்துவகுணம் மேலோங்குகின்றது, சில சமயம் ரஜோகுணம் மேலோங்குகின்றது, சில சமயம் வந்து அஹ், தமோகுணம் மேலோங்கிடும். இந்த மாதிரி வந்து மூன்று குணங்களுக்குமே வந்து போட்டி நடந்து கொண்டே இருக்கின்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ம். எல்லா கதவுகள் அந்த 9 கதவுகளும் வந்து 9 துவாரங்களும் ஞானத்தால் பிரகாசிக்கும் போது வந்து நம்ம வந்து சத்துவகுணத்தை வந்து அனுபவிக்க முடியும். அதுதான் வந்து சத்துவகுணத்தை அனுபவிக்கின்றோம். அப்புறம் வந்து ரஜோகுணம் அதிகரிக்கும் போது வந்து பற்றுதல், பலநோக்கு ஆசை மற்றும் கட்டுப்பாட்டாளர் ஆசை மற்றும் ஏக்கம். இந்த வந்து அறிகுறிகள் வந்து நம்ம வந்து ரஜோகுணத்தினுடைய மேலோங்கி இருக்கின்றது. இதெல்லாம் இருந்ததுன்னா தமோகுணம் மேலோங்கி இருக்குன்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா வந்து இருள், செயலற்ற தன்மை, பைத்தியக்காரத்தனம் மற்றும் மயக்கம். இதெல்லாம் இருந்ததுனா வந்து நம்ம வந்து தமோகுணத்தில் மேலோங்கி இருக்கின்றோம் அப்படின்னு வந்து பார்த்தோம். அப்புறம் வந்து நம்மளுடைய அந்த குணம் வந்து மாறி 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 வந்து கொண்டே இருக்கின்றது. அந்த மாதிரி குணத்தில் வந்து மரணம் அடையும் போது சத்துவகுணத்தில் மரணம் அடையும் போது என்ன பண்ணுறோம், சாதுக்கள் இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த லோகங்களை அடைகின்றோம். ம், ரஜோகுணத்தில் இருக்கும்போது வந்து நம்ம வந்து பலநோக்கு செயல்களுடைய ஈடுபட்டவர்கள் மத்தியில் பிறக்கின்றோம். அதுதான் வந்து கிருஷ்ண பின்னாடி வந்து இந்த பூலோகத்தில் பிறக்கின்றோம் அப்படின்னார். தமோகுணத்தில் ஈடுபட்டு என்ன ஆகிறோம், துரியோகுணத்தில் பிறக்கின்றோம். இல்லாட்டி நரகத்திற்கு தள்ளப்படுகின்றோம் தள்ளப்படுகின்றோம்.
ஸோ அந்த மாதிரி இருக்கனால வந்து அந்த விளைவுகள் விளைவுகள் என்னென்ன விளைவுகள் சத்துவ குணத்தில் இருக்கும்போது வந்து புண்ணியம் செயல்கள் வந்து அந்த விளைவுகள் வந்து தூய்மையான விளைவுகள். ரஜோகுணத்தில் செய்யக்கூடிய செயல்கள் வந்து துக்கத்தில் முடிவடைகின்றன. தமோகுணத்தில் செய்யக்கூடிய செயல்கள் வந்து தாழ்த்தான செயல்கள் வந்து முடிவடைகின்றது. அப்புறம் வந்து அந்த ஏன் அப்படின்னா வந்து சத்துவகுணத்தில் வந்து உண்மையான ஞானம் விருத்தியாகின்றது. ரஜோகுணத்தினால வந்து பேராசை விருத்தியாகின்றது. தமோகுணத்தில் வந்து முட்டாள்தனம், பைத்தியக்காரத்தனம் மற்றும் மயக்கம் விருத்தியாகின்றது. அதான் பார்த்தோம் இன்னைக்கு. கடைசி வந்து மறுபடியும் வந்து கிருஷ்ணன் வந்து எங்கெங்கே இருக்கின்றார்கள். ரஜோகுணத்தில் இருக்கவங்க வந்து பூலோகத்தில் இருக்கின்றார்கள். சத்துவகுணத்தில் இருக்கவங்க உயர்லோகங்களுக்கு செல்கின்றார்கள். தமோகுணத்தில் இருப்பவர்களோ நரகலோகங்களுக்கு தள்ளப்படுகின்றார்கள். இதுதான் வந்து அந்த 3 குணங்களினுடைய அஹ், ஆதிக்கம் மற்றும் அதனுடைய அந்த விளைவுகள். அடுத்த வாரம் வந்து நம்ம வந்து இந்த குணங்களை எவ்வாறு தாண்டுவது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இன்னைக்கு வகுப்பை தொடர்ந்து முடித்துக் கொள்ளலாம். அனைவருக்கும் இடையே பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா.